ஹாய் டியர், டுடே ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். இன்ட்ரோ என்ன அப்படின்னா, நீங்கள் ஜிமின் ரெண்டு பேருமே ரிலேட்டிவ், அத்தை பையன் மாமா பொண்ணு அந்த மாதிரி தான். ஓகேவா டியர்? கொரியாலே ரொம்ப அழகான ஒரு வில்லேஜ் இருக்கும். அது வந்துட்டு சிட்டி விட்டு ரொம்ப தூரம் தள்ளியே இருக்கும். அங்கே வந்துட்டு அவ்வளோ நேச்சராக சூப்பராக இருக்கும். ரொம்ப அதிகமாக பில்டிங் இல்லைனாலுமே குட்டி குட்டி வீடுங்க அவ்வளோ அழகா. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ரிச் எல்லாம் கிடையாது, பட் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் மிடில் கிளாஸ் இந்த மாதிரி தான். பட் செம்மையாக ஹாப்பியாக இருப்பாங்க. எல்லாருமே வந்துட்டு எல்லாத்துக்கூட பேசிக்கிட்டு அந்த மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அந்த அட்மாஸ்பியர், அந்த அந்த இடம் ஃபுல்லாக எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ரெண்டு பேத்துக்கும் அப்படி தான். ஜிமினும் அங்கே தான் இருப்பாங்க, நீங்களும் அங்கே தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படித்ததெல்லாம் அங்கே தான். அடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஜாப் அப்படின்னு வரும்போது உங்கள் வீட்டில் சரி பொண்ணு நான் வந்துட்டு இவளை ஏன் ஜாப் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மம்மி சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு உங்களோட வீட்டில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்குது. அதே மாதிரி தான் ஜிமின் வீட்டில் வந்துட்டு ஜாப் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஜிமின் போய் தான் ஆகணும். அதனால ஜிமின் வந்துட்டு போக அளவு தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வீட்லேயும் ரொம்பவே ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஆனால் ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஏஜ் தான். இதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜிமினை சுத்தமாக பிடிக்காது, ஜிமினுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி கிடையாது. உங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்ப ரிலேட்டிவ் இல்லையா, அதனால அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. எந்த விஷயமும் ரெண்டு ரெண்டு ஃபேமிலியும் கலந்து தான் முடிவு பண்ணுவாங்க. ஒரு சின்ன வேலை ஏதாவது சின்னதாக ஏதாவது விஷயம் பண்ணால் கூட ரெண்டு பேரும் அவ்வளோ கலந்து பேசி தான் பண்ணுவாங்க. அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் ஜிம்மினை திட்டிகிட்டே இருக்கிறது, ஜிம்மின் எப்போ பார்த்தாலும் உங்களை திட்டிகிட்டே இருக்கிறதும் இந்த மாதிரியே தான் இருக்கும். அவங்களும் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஒழுங்காக கொஞ்சம் நல்லா க்ளோஸாக இருங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, ஜிம்மினை திட்டிகிட்டே இருப்பீங்க. அவன் ஜிம்மின் எதுவுமே பண்ணக்கூடாது. அதாவது ஜஸ்ட்டு நீங்கள் போகிறப்போ உங்கள் வழி உங்களை தாண்டி கூட போகக்கூடாது. அப்படி போயிட்டா பரம் கரும்பு பிடிச்சவன் இவன் முடிஞ்சா முடிச்சேன் அந்த மாதிரி நீங்கள் பேசுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜிம்மினுக்கும். அவர் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தூரமாக கூட நீங்கள் வந்து ஜிம்மோட கண்ணில் படக்கூடாது. அப்படி ஜிம்மின் கண்ணில் பட்டிங்கன்னா கருமம் பார்த்துட்டேன் வேலை இன்னைக்கு 4 வேலைங்கிற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ உங்கள் ரெண்டு பேத்துக்கும் அந்த அளவுக்கு ஏழாம் பொத்தமாகவே இருக்கும். பேசிக்கவே மாட்டீங்க. அப்படி பேசினாலும் கரிச்சு கொட்டிக்குவீங்க, அந்த அளவுக்கு திட்டிக்குவீங்க. இப்போ ஃபைனலாக காலேஜும் முடியுது. ரெண்டு பேர்த்தோட வீட்லேயும் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த சைடு வில்லேஜ் தானே. ஸோ அங்கெல்லாம் அந்தளவுக்கு ஜாப் இருக்காது. ஆனால் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சூப்பராக படிக்க வச்சுருப்பாங்க. நல்லாவே படிப்பீங்க, ரெண்டு பேருமே அந்தளவுக்கு படிப்பீங்க. பட் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டாக தான் இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரே காலேஜ் தான், ஒரே ஸ்கூல் தான், வேறு வேறு டிபார்ட்மெண்ட், வேறு வேறு கிளாஸ் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ காலேஜ் முடிஞ்சதுமே நீங்கள் வந்துட்டு ஜாப் போகணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் சொல்கிறீங்க. ஆனால் நீ வந்துட்டு தனியாக எப்படி ஜாப் போவ, இங்கே ஏதாவது வேலை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே என்ன வேலைமா இருக்குது, அது இந்த கிராமத்துக்குள்ளே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன், நீங்கள் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது சும்மா இங்கே ஏதாவது வேலை பார்க்க வேணா, நான் வந்துட்டு நல்லா வேலை பண்ணுவேன், எனக்கு வந்து நிறைய சேலரி தருவாங்க, அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு ஒரு கம்பெனியில் ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. அது அவங்களுக்கு ஹாப்பி தான். ஆனால் இங்கேருந்து நீங்கள் ரொம்பவே சிட்டியை தாண்டி ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜில் இருப்பீங்க. ஆனால் சிட்டிக்கு போகணும் அப்படின்னா, சிட்டினா சியோல் தான், ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க. சியோல் போகணும் அப்படின்னா ஒரு நாளே ஆகும். அந்த அளவுக்கு தூரம்னு பார்த்துக்கோங்களேன். ஒரு நாளே ஆகுமா நீ போயிட்டு வரத்துக்கு? எப்படி டெய்லி போயிட்டு வருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அம்மா நீ என்னம்மா பேசுகிற, போயிட்டு வரதுக்கே ஒரு நாள் ஆகும், இதில் நான் எங்கே வந்துட்டு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு நாள் ஆகும், வரத்துக்கு ஒரு நாள் ஆகும், இதில் நான் ஒரு நாள் வேலை செய்வேனா? அப்படியெல்லாம் கிடையாது, நான் வந்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எது பொட்ட புள்ள தனியாக அவ்வளோ தூரம் போய்ட்டு அங்கே தங்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் வில்லேஜ் சைடில் இருக்கிறனால கொஞ்சம் வெளி உலகெல்லாம் தெரியாத மாதிரி இருப்பாங்க, ஓகேவா? அதனால் அந்த மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி தான் உங்கள் டேடியும், வேணாம் வேணாம் வேணாம், உன்னை அனுப்பி நாங்கள் சம்பாதிக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ வந்துட்டு பத்திரமா எங்கள் கூடயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லைப்பா, ஃபஸ்ட்டு நான் ஒரு 6 மாதம் போல் அங்கே போய்ட்டு வேலை செய்கிறேன். அங்கே வேலை செஞ்சுட்டு எனக்கு அந்த இடம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டும் தருவாங்கள்ல, அதுக்கப்புறமா உங்கள் ரெண்டு பேர்த்த அங்கே கூப்பிட்டு போயிடுற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க வந்துட்டு எது நாங்கள் அங்கே வரதா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவ்வளோ அழகான இடத்த விட்டுட்டு அங்கே காய்ச்சி முடிச்சுன்னு கத்திட்டு இருப்பாங்க, அங்கே வர சொல்கிறியா? அது என்ன நடந்த பஸ்ஸு ட்ரெயின் இந்த மாதிரி சவுண்டு கேட்டே இருக்கும், நானும் அங்கே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மம்மி டாடி சொல்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டே சரி ஓகே நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, பட் நான் அங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ நீ முடிவே பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மம்மி கேட்க, முடிவு பண்ணி தானமா ஆகணும். நம்ம உனக்கே தெரியல நமக்கு வந்துட்டு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, நிறையா கடன்லாம் இருக்குது, நீ என்னை படிக்க வைக்கிறதுக்கு நிறையா கடன்லாம் வாங்கியிருக்கல, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கியா? ஸோ எல்லாமே தெரியும், நான் அதெல்லாமே அடைக்கணும் இல்லைம்மா. அதுவும் இல்லாமல் நம்மளோட ஃபேமிலி வந்துட்டு இதே மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்மளோட இடம் வந்துட்டு இருக்குது, அந்த இடத்துல நல்ல பெரிய வீடெல்லாம் கட்டி நல்லா வாழணும், இந்த மாதிரி நிறைய ஆசை இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நான் வேலைக்கு போகணும். நமக்கு என்ன பையனாக இருக்கான், அதாவது எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் கூட இதெல்லாம் அவன் பார்த்துப்பா அப்படின்னு நான் வந்துட்டு வீட்டில் கிடக்கலாம். ஆனால் நான் மட்டும் தானே இருக்கேன், இதெல்லாம் நான் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் மம்மிக்கும் புரியுது, டாடிக்கும் புரியுது, நீங்கள் ரொம்பவே பொறுப்பான பொண்ணு அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு புரியுது. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் தயங்கிட்டே இருக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்காங்க. ஒன்றும் வந்து தனியாக போய் அனுப்பலாமா வேணாமா அந்த மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்ருப்பாங்க. இதில் வேறு உங்கள் மம்மி பக்கத்து வீட்டில் ஒரு 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 ஆன்ட்டி வீட்டில் நாயம் பேச போயிருப்பாங்களா வெட்டியா. சொல்ல வெட்டியாக இருக்கிறப்ப நாயம் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அவள் வேலைக்கு போகிறேன்னு சொல்லவும் அவங்களாம் வந்துட்டு 1க்கு 2 ஏற்றி விடுறாங்க. அவங்களாம் பிள்ளை அனுப்புனேன் அப்படின்னா அங்கேயே அவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்குவா, அதுக்கப்புறம் இங்கே வரக்கூட மாட்டா. அதுவும் இல்லாமல்
எல்லாம் அவ்வளோதான், போனது போனது தான். அதுவும் அவன் நல்லவனா இருந்தா பரவாயில்ல, கெட்டவனா இருந்தா என்ன பண்ணுவ, எங்க இருக்கான்னு கூட தெரியாது, ஐயோ கடவுளே என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தி விட்டுறாங்க. ஸோ அவங்க பயமுறுத்துனதுமே உங்க மம்மிக்கு செம்மையா பயமாயிடுது. அவங்க நினைக்கிறது, அதாவது அவங்க அது மாதிரி பயப்படுறது தப்பு இல்லைல்ல, ஸோ இது வேலை நடக்கலாம் அப்படிங்கறனால என்ன ஆனாலும் சரி இவளை நான் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற பாக்குறாரு. ஏண்டி காலையில நல்லா தானே சொல்லிட்டு போனேன், சரி போவியாமா அப்படின்னு, இப்போ வந்து எப்படி சொல்ற, என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்கவும், இல்லைங்க அங்க போயிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் அப்படின்னா நம்ம பொண்ணுக்கு நாம எங்க போறது அப்படிங்கிற மாதிரி உங்க மம்மியும் சொல்லவும், உங்க டேடியும் இது வேற ஒன்று இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க என்னவா பேசுற நீ, இவ்வளோ நாள் இங்கே இருந்தேன், உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இது வரைக்கும் நீ என் கண்ணு முன்னாடியே இருந்த, எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நீ பாட்டுக்கு தனியா போய் ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா, நீ இங்கே உனக்கு சீக்கிரம் யாரையும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது கல்யாணமா, ஐயோ என்னமா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் இப்போ பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறப்போ ஜிமினோட மம்மி டேடி வந்துட்டு வராங்க. ஸோ ஜிமியோட மம்மி டேடி கிட்ட பார்த்துட்டு உங்களோட டேடி கேட்குறாங்க, சரி ஓகே பையனும் படித்து முடிச்சிட்டான்ல, ஸோ அவனும் வெளியே வேலைக்கு போகிறானா, என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜிமினா அவனும் வேலைக்கு போகிறேன்னு தான் சொல்கிறான், ஆனால் நான் அனுப்ப போகிறதில்லப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க பொண்ணை தான் அனுப்ப மாட்டீங்க, பையனையும் அனுப்ப மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க. அதே சமயம் உங்கள் மம்மி கேட்குறாங்க, என்னாச்சுண்ணா, ஏன் அனுப்ப மாட்டீங்க அவனை, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லைப்பா நம்ம பாட்டுக்கு இங்கேருந்து அனுப்புகிறோம், இங்கே இருக்க வரைக்கும் நல்லா தான் இருந்தான், ஆனால் அங்கே போயிட்டு கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஊருக்கார பிள்ளை யாரையாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருந்துட்டு நம்மளால மறந்துட்டானா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த பிள்ளை நல்லா இல்லாமல், தட் மீன்ஸ் நல்ல கேரக்டர் இல்லாமல் அவனை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி போட்டுட்டு அவனை கஷ்டப்படுத்திட்டு போயிடுச்சுன்னா ஐயோ நினச்சி கூட பார்க்க முடியலப்பா, அதனால பேசாமல் அவனுக்கு இங்கேயே யாரையாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அதாவது உங்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாங்களோ அதே தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அதே ஆண்டி தான் வந்து இவங்களையும் மைண்ட் வாஷ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதே மாதிரி சொல்லவும், ஐயோ நானும் அதே தான் நினச்சேன், இங்கே பாருங்க ஆட்கள் எப்படி நிற்கிறான்னு, நான் வேலைக்கு போயே தீருவேன் நிற்கிறா, இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா பார்த்தீங்களா ஆம்பளை பையனை வச்சுட்டு நீங்களே இப்படி பயப்படுறீங்க, பட்டப்பள்ளி வச்சுட்டு நான் எவ்வளோ பயப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மம்மி சொல்லவும், காதுமா விடுமா நான் வேணா ப்ராமிஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உன் ப்ராமிஸ் யாருக்கிட்டே வேணும், எப்போ வேணா எது வேணா நடக்கலாம், முன்னால நான் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜிமினு வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வராங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா ஜிம்மின் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, ஜிம்மே இல்லைன்னா நீங்கள் அவங்க வீட்டுக்கு போவீங்க. ஆனால் நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் யார் வீட்டுக்கு போய்க்க மாட்டீங்க. பட் நீங்கள் இன்னைக்கு இல்லை அப்படின்னு நினச்சி ஜிம்மின் வந்திருப்பாரு. அப்படி வரும்போது நீங்கள் இருந்திருப்பீங்க, ஐயோ இவளை பார்த்துட்டேன்னா இன்றைக்கி என்னால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் செச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு. நீங்களும் ஐயோ இவனா, இவன் முஞ்சில முடிச்சிட்டேன், இனி நான் வேலைக்கு போன மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் நினச்சிக்கிறீங்க. ஸோ இப்படி 2 பேரும் ஆளுக்கு ஒரு மூலையில் நின்றுட்டு இருக்கீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் 4 பேர் அவ்வளோ டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லை அனுப்பு அந்த அப்படி இப்படிங்கிறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சொல்கிறான், நான் போயிட்டு ஒரு 6 மாதம் அங்கே இருந்து வேலை பார்க்குறேன், அதுக்கப்புறமா அங்கே செட் ஆனதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டுக்கிறேன், அங்கேயே நம்ம எல்லாரும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதாவது உங்கள் டேடி என்ன சொல்லியிருப்பாங்க, நான் இந்த இடத்துக்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க அம்மா அப்பாவும் எதே அங்கேயா, அங்கெல்லாம் காய்ச்சி முடிச்சுன்னு சத்தம் வரும், எனக்கு அது சத்தமெல்லாம் பிடிக்காது, இங்கே எவ்வளோ அமைதியாக இருக்குது, எனக்கு நாய் பேச எத்தனை பேர் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் ஆளுங்க அதாவது மனுஷங்க கிட்ட பேசக்கூட மாட்டாங்களாமாவே, அதனால நான் வரலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீ வரலன்னா பரவாயில்ல, நான் போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கடன்லாம் வாங்கி எங்களை படிக்க வச்சிங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவங்களும் வந்துட்டு படிக்க வச்சோம்னா அதனால என்ன, நல்லா படிச்சிருக்கீல, இங்கே ஏதாவது கடை வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடை வச்சு பொழைச்சிக்கலாமா, ஏன்னா கடை வைக்கிறதுக்காக படித்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதெல்லாம் தெரியாதுடா, ஏதாவது பண்ணிக்கலாம், கடை வச்சு பொழைச்சிக்கலாம், அந்த கடனெல்லாம் அடைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவங்க அப்பா. அப்பா வேணாம்ப்பா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நாங்கள் வந்துட்டு நல்லா சம்பாதிக்கணும், நல்லா பெரிய வீடெல்லாம் கட்டணும், இந்த மாதிரி நிறைய ஆசை இருக்குது, நீங்கள் பயப்படுற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேப்பா, நீங்கள் சொல்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸ் பார்த்து ப்ளீஸ் என்னையும் விடுங்க, நானும் வந்துட்டு நீங்கள் சொல்கிற பெண் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வேறு யாரும் நினச்சி கூட பார்க்க மாட்டேன், 2 பேரும் ப்ராமிஸ்லாம் பண்ணுறீங்க, இந்த ஒரு விஷயத்துல 2 பேருக்கும் ப்ராப்ளம் ஆகுறதுனால 2 பேரும் கொஞ்சம் அப்படியே அமைதியாக சண்டை போட்டுக்காம நாங்கள் வந்துட்டு நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்போம் அப்படின்னு 2 பேர் நின்று சத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்களா. ஆனால் அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க, அதாவது உங்கள் 2 பேரண்ட்ஸும் மாற்றி மாற்றி உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரு இடத்துல நின்றுட்டு இப்படி சத்தியம் பண்ணுவேன், கை நீட்டிட்டு நிற்பீங்களா. ஸோ அவங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, சடனாக பார்த்துட்டு சரி ஓகே நீங்கள் போய்க்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது, ஜிமினுக்கு அங்கே செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன் அப்படின்னா எவ்வளோ ஆசையாக படிச்சிருப்பீங்களா, ஸோ உங்களுக்கு அதுக்கான ஜாப் போகணும் அப்படிங்கிறது ஒரு கனவாக தானே இருக்கும். செம்ம ஹாப்பியாக இருக்குது, நான் இன்றைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் இருங்க வெயிட் பண்ணுங்க, நாங்கள் இன்னும் முழுசாக பேசி முடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் எங்கே வேணால் வேலைக்கு போங்க, என்ன வேணால் பண்ணுங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறமா போங்க, புருஷன் பொண்டாட்டி கூட போகிற மாதிரி சொல்லவும், நீங்கள் 2 பேரும் என்ன கேட்குறீங்கன்னா, ஆமாம் நாளைக்கு நான் வேலைக்கு போகணும், இன்றைக்கே நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அப்படியே 4 லைனில் வந்து பொண்ணுங்க நிற்கிறாங்க பாருங்கன்னு ஜிமின் கேட்க, அதே தான் நீங்கள் ஆமாம் எனக்கு அப்படியே வாசல் ஃபுல்லாக மாப்பிள்ளை வந்து நிற்கிறாங்க பாருங்கள், உடனே நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு இதெல்லாம் ஆகிற காரியமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏய் நீங்கள் என்னடா பேசிக்கிறீங்க, நாங்கள் சொல்கிறது புரியுதா இல்லையா, உங்களுக்கு எதுக்குடா நாங்கள் வெளியே போய் பார்க்கணும்,
நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்களும் யோசிச்சு பார்க்குறீங்க. நம்ம வீட்டில் யாரா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற வயசு வரைக்கும் இருக்கிறாங்க, நீங்கள் யோசிக்கிறீங்க. ஜிம்மி அதில் யோசிக்கிறாங்க, நம்ம வீட்டில் யாருமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அடப்பாவீங்களா, இத்தனை நாள் உங்களுக்கு இது தெரியலையா, நீங்கள் 2 பேர் தான் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் ஷாக்காக 2 பேரும் உங்களோட மூஞ்சில் பார்த்துக்கிறீங்க. ஏச்சி இவனா அப்படின்னு நீங்களும் அடைச்சி இவளா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்து நோவே நான் வந்துட்டு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாட்ட மாட்டேங்கிறீங்க. ஆனால் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேர் தான் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தான் செம கடுப்பாகுது. போய் இவனையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல, அவனை தவிர இவளை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல, கடைசியில் என்ன முடிவுக்கு வரீங்க அப்படின்னா, சரி ஓகே ஜிமின் நீ பாரு, உனக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது எனக்கு தெரியும், அதே மாதிரி தான் அதை விட அதிகமாக எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜிமின் கிட்ட சொல்கிறீங்க. ஆமாம் எனக்கு ஒன்றும் அதை விட சுத்தமாக பிடிக்காதுடி அப்படின்னு ஜிமின் சொல்லவும், சரி ஓகே 2 பேத்துக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனால் நம்ம வேலைக்கு போகிறங்காட்டிக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நாங்கள் நம்ம வேலைக்கு போகலன்னு சொல்லலாம், ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகேவா அப்படின்ட்டு 2 பேர் போயிட்டு உங்ககிட்ட நாங்கள் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ என்ன சீக்கிரம் சொல்லுங்கள், இன்னும் 2 நாள் கல்யாணம் அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லவும், வேலைக்கு போகலையா, சரி ஓகே அதனால் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க, நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறனால தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீங்கள், அதனால் இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க, நாங்கள் 2 பேரும் வேலைக்கே போகலை, நான் இங்கேயே கடை வச்சு பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் நான் இங்கேயே வந்துட்டு நானும் ஏதாவது கடை வச்சு பொழைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. என்னடா பேசுகிறீங்க, நீங்கள் இங்கே இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி 2 பேத்துக்கு மேரேஜ் பண்ணுறது தான் வந்துட்டு எங்களோட பிளானே, உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்பத்துல இருந்துன்னு பார்க்குறீங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்துட்டு வேறு வாய்ப்பே கிடையாது, மேரேஜும் பண்ணி வச்சிடறாங்க. ஒரு 2 நாள் தான் டக்கு டக்குன்னு மேரேஜ் பண்ணிடுறாங்க. ஜிமின் பேர் எங்கே போட்டுட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு கையே வரமாட்டேங்குது, அப்படியே கையை போய் இருக்கோ பிடிச்சிட்டு நிற்கிறீங்க, உங்கள் மாமா எப்படி தள்ளுறாங்க, போட்டு விடுறி அப்படின்னு. ஸோ ஜிமினுக்கு நீங்களும் வேறு வழி இல்லாமல் அந்த ரிங்கை அப்படியே போட்டு விடுறதுக்கு போகிறீங்க. அப்படியே பிடிச்சி கையை நறுன்னு கிள்ளி வச்சிருங்க, டே கல்யாணத்தை நிறுத்திட்டா அப்படின்னு. ஜிமின் மட்டும் என்ன பண்ணுவார் பாவம், அவர்னாலே முடியாதுல்ல, நீங்கள் எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களோ அப்படி தானே அவங்க ஃபேமிலியும் மிரட்டுறாங்க. ஸோ அவரும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. பேசாமல் நீ நிறுத்த வேண்டியதாண்டி அப்படின்னு மனவிட்டே இருக்கிறீங்க 2 பேரும். அதுக்கடுத்து ஜிமினை ரிங் போட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இப்போ போட்டோன்னா கல்யாணம் முடிஞ்சு, வேலை ஐயோ கடவுளே சொல்லி முடிஞ்சு அப்படின்னு மாதிரி டே வேலை போடாதன்னு சொல்லி தலையாடிட்டே இருக்கிறீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு செம கடுப்பாகுது இருக்கும். அவரும் அப்படியே வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பா வேறு இடிக்கிறாரு, போடுறா அப்படின்னு சொல்லி ஜிமினும் வந்துட்டு அந்த ரிங்கை கொண்டு வந்து உங்கள் கையில் போட்டு விடுறப்போ அப்படி நறுன்னு உங்களையும் பிடிச்சி கிளி வச்சுறாரு. நீங்கள் எது கிளி தொலைகிற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நீ நிறுத்த வேண்டியதானே, என்ன மட்டும் ஏன் சொல்கிறேன், எனக்கு மட்டும் என்ன தலைவிதியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் மட்டும் என்ன செருப்படி வாங்கணுமா பேசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் 2 பேரும் வந்துட்டு நிறுத்தவே இல்லை, கல்யாணமும் ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் 2 பேரும் மேரிட் கப்பு. ஸோ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஜாப் போகணும்ல, அதனால் கிளம்புறீங்க. ஸோ மேரேஜ் முடிஞ்சு ஒரு 2 நாள் கழிச்சு அடுத்த நாள் நைட் வந்துட்டு நீங்கள் ஜாப் போகலான்னு சொல்லிட்டு சியோல் போகலான்னு கிளம்புறீங்க. கிளம்புறப்ப அப்படி தான் ஜிமின் வீட்டில் தான் வந்து கிளம்புவீங்க. அதனால உங்களோட திங்ஸ் பாதி உங்களோட வீட்டில் தான் இருக்கும், வேலை எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ எடுத்துகிட்டு ஒரு அளவுக்கு நிறையா பேக்கேஜ் இருக்குது. ஸோ நிறையா லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ ஜிமின் அது வந்து நிறைய எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்துட்டு ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பஸ்லாம் பிடிச்சி ஏற ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ போக ஆரம்பிச்சிட்டிங்க. போகிறப்ப எப்படின்னா, ஒரே சீட்டில் உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு சீட்டில் போய்ட்டு உட்காந்துருக்கீங்க. புக் பண்ணிருந்தேனுமா பக்கத்து சீட்டில் தான் புக் பண்ணியிருப்பீங்க. பட் உட்காருதுமா வேறு சீட்டில் போய் உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்துட்டு அந்தந்த சீட்கார ஆளுங்க வருவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமின் வேறு வழி இல்லாமல் வேற ஒரு சீட்டில் போய் உட்காராரு. ஸோ திரும்ப நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க, இங்கெல்லாம் போயிட்டான்ட்டு வேறு சீட்டில் இருக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறீங்க. போக 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 ஒவ்வொரு சீட்டுக்கு அந்த நாள் அங்கங்கே ஏறுவாங்களோ. ஸோ அப்படி ஏற ஜிமின் வேறு வழியே இல்லை, உங்களோட சீட்டுக்கு தான் வந்தாகணும். ஐயோ இவ பக்கத்துலையா அப்படிங்கிற மாதிரியே அவருக்கு கடுப்பாகுது. நின்றுட்டு வந்தாலும் வருவனே தவிர உங்ககிட்ட உட்கார மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி அப்படியே நின்றுட்டே வராது. ஸோ கண்டக்டர் மாதிரி இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி பஸ்க்கு இது இருப்பாங்கள்ல, அவங்க வந்துட்டு நின்றுட்டெல்லாம் வரக்கூடாது சார், உட்காந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது பிரச்சனையா, ஏன் நிற்கிறீங்க அப்படி மாதிரி கேட்கவும், ஐயோ எனக்கு உட்கார முடியாத பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு சாமியாக சிரிப்பு வருது. பட் இருந்தாலும் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க, அதை அமைதியாக உட்காந்துருக்கீங்க. வேறு வழி இல்லையே அப்படின்ட்டு ஜிமின் வந்துட்டு அப்படியே நம்ம பக்கத்தில் உட்காராரு. அந்த சீட்டில் உட்கார அப்படியே முட்டாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு முட்டி தொலைஞ்சிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்து நடுவில் வைக்கிறீங்க. சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் இப்போ தான் வந்துட்டு ஜிமின் நிம்மதியாக தூங்குறாரு. நீங்கள் அப்படி தூங்கிடுறீங்க. ஸோ அப்படியே பஸ்ஸும் போயிட்டு இருக்குது. ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க, இந்த பிரேக் டைம் மாதிரி விடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பஸ் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்க. நீங்களும் இறங்கிட்டு வாஷ்ரூம்லாம் போகிறீங்க. ஸோ ஜிமின் அந்த மாதிரி வாஷ்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு எதுவுமே வாங்காமல் வந்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு அந்த டைமில் தூக்கம் செம்மையாக இருந்திருக்குமா, பசிக்காது அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாரு. நீங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் சரியான தீனி பண்ணுறாரோ அதனால நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரீங்க.
வாங்கிட்டு வந்துட்டு பஸ்ஸில் உட்காந்துட்டு பஸ் எடுத்திருப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு பஸ் போக போக சும்மா குறைச்சிட்டே இருக்கிறீங்க. அந்த சவுண்டு வேறு கறக்க மறுக்குன்னு கேட்டே இருக்குது. ஜெமிக்கு அங்கே தூங்கவே முடியல. இவ்வளோ கருமை திங்கிறா பாரு, இவளை வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போடணும், வாழ்க்கை முழுசாக சம்பாரிச்சே போடணுமோ என்னமோ, இத்தனை திங்கிறா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கிறாரு. ஆனால் கண்ணை திறக்கவே இல்லை. நீங்களும் வந்துட்டு சும்மா கறக்க மறுக்குன்னு ஃபுல்லாக போட்டு அந்த நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற ஸ்நாக்ஸ் நிறையா வாங்குவீங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா வாங்கியிருக்கோம், சாப்பிட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரி இந்த சவுண்ட் கேட்க கேட்க அவருக்கு வயிற்றுக்குள்ள கேமையான்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. பட் அவரோட பேக்கில் எந்த ஸ்நாக்ஸும் இல்லை. அவர் எடுத்துகிட்டு வரல, வாங்கிட்டு வரல. இதுக்கு மேலே பஸ் வந்துட்டு எங்கேயும் நிறுத்த மாட்டாங்களா? அதனால இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நெறிஞ்சிட்டே படுத்துட்டு இருக்காரு. கண்ணை வந்துட்டு திறக்கவே இல்லை. கண்ணை முழிச்சு கிட்ட கேட்டால் அசிங்கமாக போயிடும். ஐயோ என்னை ஏன் இப்படி சோதிக்கிற ஆண்டவா அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டு இருக்காரு. அவர் நெறிஞ்சிட்டே இருக்கவும் உங்களுக்கு வந்துட்டு பார்க்குறீங்க. கருமையும் எனக்கு இப்படி புழுமான்னு நெறிஞ்சிட்டே இருக்கிறான், ஏதாவது உள்ள போந்துருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ஒரு சாப்பிட்டாலும் இப்படி தள்ளி தள்ளி பார்க்குறீங்க. ஷர்ட்டுக்குள்ள எதுவும் பூதலையே, அப்படியே நெளியறான் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு ஒரு வேளை பசிக்கு தூக்கம் வரலையோ, ஏன்னா நைட்டும் அவங்க சாப்பிட்ட மாதிரி தெரியல, பசிக்குதோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி நீங்களும் எழுப்புறீங்க. ஏய் ஏய் அப்படிங்கிறீங்க. ஜிம்னு வந்துட்டு கண்ணை முழிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கண்ணை மூடிட்டே படுத்திருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏச்சி எந்திரிச்சு தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ அசிங்கப்படுத்துறாளே அப்படின்ட்டு ஜிமினும் என்னடி அப்படின்னு கேட்குறாரா. நீங்களும் என்ன வயிறு பசிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா. ஸோ ஜிமின் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வேலையுமா அது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ சொல்லிட்டு கண்ணை முடிக்கிறாரு. கண்ணை மூடிட்டு ஐயோ ஜிமின் என்னடா பண்ண நீ, பசிக்குதுன்னு சொல்ல வேண்டியதானடா, அவளே கேட்டால போச்சு, இனிமேடி கேட்க மாட்டா, நீ விடிய விடிய பசியிலே சாவு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே அவரே அவர் திட்டிக்கிறாரு. உன்னை போய் கேட்டேன் பாரு என்ன சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் திட்டிட்டு நீங்கள் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் பாவம் அந்த மனுஷனுக்கு பசிக்கும் இல்லை, மறுபடியும் நெறிய ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு புரியுது, வீராப்புக்கு தான் அப்படி சொல்லியிருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஒரு மாதிரி பசிச்சா தூக்கம் வராது, திரும்பி திரும்பி படுத்துட்டு நின்றுட்டே இருப்போம்ல, ஸோ அதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியும், ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வயிற்றுல லைட்டாக ஸ்பேஸ் இருந்தால் கூட ஏதாவது நப்பிட்டு வந்தால் படுப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. ஸோ அந்த ஃபீல் உங்களுக்கு புரியறதால திரும்ப வந்துட்டு எழுப்பலாமா இல்லை மறுபடியும் அப்படியே சொன்னானா நமக்கு தான் அசிங்கம், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. சரி, இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் எழுப்பி கேட்கலாம். அவன் திரும்ப ஏதாவது பேசினான்னா இதுக்கப்புறம் எழுப்பவே கூடாது. அவன் பசியில் செத்தா கூட நம்ம கண்டுக்கூடாது, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் வந்துட்டு மறுபடியும் எழுப்புறீங்க. ஹே ஜிம்மி நேந்திரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிம்மின்னு வந்துட்டு இப்போ அதாவது ஒரு தடவை கூப்பிட்டதுமே எந்திரிச்சாரு. ஏன்னா அவர் தூங்கலை, ஸோ நின்றுட்டே தானே இருப்பார். ஸோ அவர் தூங்கலை, எந்திரிச்சாரு. என்ன எதுக்கு எழுப்பிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ தூங்கவே இல்லைல்ல அதனால தான் எழுப்பினேன், என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு என்னன்னா உனக்கு என்ன, கொஞ்ச நேரம் என்ன அமைதியாக விடுறியா, நீ காதுக்குள்ளே முதல்ல இதை சாப்பிடாத, காதுக்குள்ளே கத்திட்டே இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படியா, இல்லை இந்த ஸ்நாக்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக நான் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று தான் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் உனக்கு கேட்டேன், நீ வேற பசிக்கலன்ட்டியா, இப்போ இந்த ஒரு பாக்கெட் இருக்குது, வேணுமா வேணாமா, ஏன்னா நானே சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உன் காசில் வாங்குறது வந்து எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அச்சச்சோ என் காசில் நான் போய் இவ்வளோ வாங்குவேன்னு நீ நினச்சியா என்ன, இது எல்லாமே எனக்கு மாமா கொடுத்த காசு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேணும்னே சொல்கிறீங்க. எது மாமா கொடுத்த காசா, அப்படி இதெல்லாம் என் அப்பங்காசாடி, என் அப்பங்காசில் அப்படி திங்கிறியாடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன உன் அப்பங்கிற, அது எனக்கு மாமா தானே, அப்படிதான் பாசமாக போகிற வழியில் நிறைய வாங்கி சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு, அதனால தான் நான் நிறைய வாங்கினேன் தெரியுமா, உனக்கு தான் வேணான்ட்டேன், நானே பண்ணிட்டேன், இதையும் நானே சாப்பிட்டுக்கிற வீடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சட்டுன்னு அதை பிடிங்கிறாரு. பிடிங்கிட்டு இன்னும் பேக்கில் இருக்கும், ஸோ அதில் 2-3 பாக்கெட்டில் கூட எடுத்துக்கிறாரு. அப்படின்னா இதெல்லாம் என் அப்பா காசு, என் அப்பா காசில் தானே வாங்கியிருக்கு, நீ குடுறி குடுறி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிங்கிறாரு. ஸோ பிடிங்கி அவரு சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு. உங்களுக்கு சிரிப்பாக வருது. ஆக்சுவலாக உங்கள் மாமாவில் காசு கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்கள் உங்களோட ஓன் மணியை பொறுத்து தான் வாங்கியிருப்பீங்க. பட் அவருக்கு பசிக்குதுங்கிறது உங்களுக்கு புரியுது, ஆனால் 2 பேரும் அடிக்கடி சண்டை போடுவீங்களா, அதனால சாப்பிட மாட்டாரு அப்படிங்கிறனால நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜிமினி இப்போ ஒரு வேலையை சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தான் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. அந்த பஸ்ஸும் போகுது போகுது போகுது, அடுத்த நாள் மதியம் வரைக்கும் போயிட்டே இருக்குது, ஏன்னா அவ்வளோ தூரமாக இருக்குது. பஸ் ஒரு வழியாக போயிட்டு கரெக்டாக அந்த ஸ்டேஷன் அந்த ஸ்டாப் இருக்கணும், ஸோ அங்கே நிறுத்திட்டாங்க. ஸோ ஸ்டாப்பில் நிறுத்தணும், நீங்கள் 2 பேரும் இறங்கிறீங்க. இறங்கி அங்கே எங்கே போகிறதுனே தெரியல உங்களுக்கு, பேபேன்னு முடிச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் எப்பவுமே ஃபுல்லாகவே அந்த வில்லேஜ் சைடே இருந்திருப்பீங்களா, இப்போ சிட்டிக்கு வந்துட்டு வரவும் உங்களுக்கு புதுசாக இருக்குது. பட் ஜிமின் வந்துட்டு அடிக்கடி நிறையா இந்த காம்படிஷன் அந்த மாதிரி நிறையா கலந்துப்பார், அதனால நிறைய டைம் இங்கே வந்திருக்காரு. அவருக்கு வந்துட்டு இங்கே பழக்கம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு அது சுத்தமாக பழக்கம் இல்லை, பேபேன்னு முடிச்சுட்டே இருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பேன் வாய் திறந்துட்டு பார்த்துட்டு இருப்பீங்க அந்த பெரிய 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 பில்டிங்கெல்லாம். ஏசி வாய் மூடு, வாயில் அதை பூந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு என்ன ஜிமின் இவ்வளோ பெரிய பில்டிங்கெலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் சிட்டினா அப்படி தான் இருக்கும், நம்ம ஊர் நினச்சிட்டியா, இதெல்லாம் ரொம்ப பெரிய இடம் தெரியுமா, கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், பார்த்து பத்திரமா இருக்கணும், வாயை திறந்துட்டு இதே மாதிரி பார்த்துட்டு ரோட்டில் நடந்துன்னு வச்சுக்க அடித்து தூக்கிட்டு போயிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. ஸோ பயமுறுத்துறாரு. நீங்களும் பயப்படுறீங்க. இன்னும் அடித்து தூக்கிட்டு போயிடுவாங்களா, என்னடா பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆமாம், ரோட்லலாம் ஒழுங்காக பார்த்து போகணும், அதுவும் நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது, நீ நம்ம ஊருக்குள்ள சும்மா சுற்றுவ பார்த்தியா அந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருந்தேன்னு வையேன்,
ஒரே நாள் கூட இங்கே தாங்க மாட்டேன், அடுத்த நாள் டெட் பாடி ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வந்து வராமல் இப்படி பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் நிறைய ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். பட் இந்த ஊர் புதுசு அப்படிங்கிறனால, இந்த ரூல்ஸ் எல்லாம் புதுசுங்கிறனால உங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அவர் எச்சா உங்களை பயமுறுத்திட்டே இருக்கிறாரு. ஐயோ சரி சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மின் பின்னாடியே போகிறீங்க. ஜிம்முக்கு சிரிப்பாக இருக்குது. ஒரு நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே வந்துட்டு அவர் விடாமல் கை பிடிச்சிட்டே போயிட்டு இருக்கிறீங்களா. என் கை எதுக்கு பிடிக்கிற அப்படிங்கிறாரு. இல்லை ஜிம்மின், ஒரு சேஃப்டிக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நீ என் கை பிடிச்சினா சேஃப்டி உனக்கு வேணா இருக்கலாம், ஆனால் எனக்கு கண்டிப்பாக அது ஆபத்தாக தான் இருக்கும், விட்டு தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் இல்லை இல்லை நான் விட மாட்டேன், நீ என்னை இந்த ரோட்டில் கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போ, அதுக்கப்புறம் விட்டுற அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. ஐயோ எல்லாம் என் தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் வந்துட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் அப்படி ஜிம்மின் கை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு உங்களோட அப்பார்ட்மெண்ட் வந்துடுது. ஆல்ரெடி வந்துட்டு பேசி வச்சிருப்பாரு, கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய புக் பண்ணி வச்சிருப்பாரு. ஒரு வீடு மாதிரி ரெண்ட்டுக்கு எடுத்திருப்பாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு, என்ன ஜிம்மின் இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, இவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குன்னு கேட்குறீங்க. ஜிமின் வந்துட்டு, ஆமாம் நம்ம இங்கே தான் தங்க போகிறோம், இங்கே தான் நம்ம வந்துட்டு பே பண்ணிக்கிறோம், ரெண்ட் வந்துட்டு இனிமேல் மாதம் மாதத்துக்கு வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னது, நம்ம 2 பேர்த்துக்கு இவ்வளோ பெரிய பில்டிங்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஏய், உனக்கு வந்துட்டு ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. இவ்வளோ பெரிய பில்டிங் 2 பேர்த்துக்கு மாதம் மாதம் காசு உங்கள் அப்பா நாடி தருவான். இதில் ஒரே ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அதாவது ஒரு வீடு. இங்கே நிறையா ஃப்ளாட் இருக்கும். ஸோ அதில் ஒரு ஃப்ளாட் ஓகேவா, ஒரே ஒரு ஃப்ளாட் தான் நமக்கு. ஓகே, ரெண்ட்டும் நம்ம வந்து ஷேர் தான் பண்ணிக்கணும், மொத்தமாக நான் கொடுப்பேன் நீ எதிர்பார்க்காத சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ எனக்கு ஹஸ்பண்ட் தானே, அப்போ நீ தர மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. காசு விஷயம்னா மட்டும் நான் ஹஸ்பண்டோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நைட் அப்போ என்னோட ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அது என் அப்பங்காசுடி அப்படிங்கிறாரு. உங்கள் அப்பங்காசு, உங்கள் அப்பா எவ்வளோ காஞ்சோன்னு தெரியும்ல, உங்கள் அப்பா எப்படி எனக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காரு, அது ஏன் காசு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின், போய் நான் உன் காசில் சாப்பிட்டேனா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. ஆமாம், நீ என் காசில் தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்ல, ஓகே அதை வந்துட்டு நான் உனக்கு திருப்பி கொடுத்துறேன், நான் இன்னைக்கு ஈவினிங்காக அந்த ஸ்நாக்ஸ்லாம் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சந்தோஷம், சீக்கிரம் வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லவும், அப்படி சண்டை போட்டு ஒரு வழியாக வந்து அந்த லிஃப்ட்லலாம் ஏறிட்டு உங்களோட ஃப்ளாட்டுக்கு போயிடுறீங்க. ஃப்ளாட்டுக்கு போனதுமே நீங்கள் அந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி முடிச்சதும் நான் தான் ஃபஸ்ட்டு ஓடுறீங்க. கருமம் பிடிச்சவ எப்படி அலையிறாப்பார் அப்படிங்கிற மாதிரியே வந்து திட்டிகிட்டே வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வராரு. டோரெல்லாம் எது க்ளோஸ் பண்ணுற, காற்று வராதுங்கிறீங்க, ஃபுல்லாக ஏசி ரூம் டி, மரியாதையே போயிரு அந்த பக்கம், இங்கே எல்லாருமே இப்படி தான் சாத்தி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். எது, பகலில் கூட வீட்டை சாத்தி வச்சுருப்பாங்களா, என்னடா பேசுகிறீங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாரு இங்கே இந்த மாதிரி தான் ஒழுங்காக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே, நான் எங்கே தங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜிம் வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ அதாவது 2 பெட்ரூமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டை புக் பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு டபுள் பெட்ரூம் அந்த மாதிரின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறீங்க. 2 இப்போ போய் பார்க்குறீங்க, 2மே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு எதில் போயிட்டு ஸ்டே பண்ணிக்கிறதுனே தெரியல. அதனால் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்படியே ஓடி இருக்க பார்த்துட்டு ஜிமின் வந்து பார்க்குறாரு. பட் ஜிமின்க்கு எப்படின்னா, கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கணும், அந்த வியூ நல்லா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு பெட்டை மட்டும் தான் பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின்க்கு ஆல்ரெடி தெரியும்ல, ஸோ எந்த இடத்துல வியூ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெட்ரூம் பக்கம் போகிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜிம்மியை பார்க்குறீங்க. பார்த்து தான் நல்லாயிருக்கும் போல் அப்படின்ட்டு, ஜிமின் நான் தான் அங்கே போவேன், நான் தான் ஃபஸ்ட் அங்கே போனேன், எனக்கு அந்த பெட்ரூம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும், ஜிமின் வந்துட்டு, இது நான் தான் இங்கே இப்போ வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை நான் தான் வந்தேன், எனக்கு தான் அது வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு உள்ள. ஸோ ஜிமின் உங்களை பார்த்துட்டு சிரிச்சிட்டே, அப்படி வாடி வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு ரூமுக்கு போகிறாரு. ஏன் அப்படின்னா அவர் கரெக்டான ரூமுக்கு தான் வந்திருப்பாரு. பட் நீங்கள் அவருக்கு கன்ஃபார்மாக தெரியும் அவர் எந்த ரூம் போகிறாங்களோ அதுதான் நீங்களும் வேணும்னு கேட்பீங்க, அதனால ஆப்போசிட்டாக போயிருப்பாரு. ஸோ நீங்கள் அதான் வேணும் உள்ள ஓடிருப்பீங்களா. இப்போ ஜிமினுக்கு பிடிச்ச ரூம் அவருக்கு கிடைச்சிச்சு, செம்ம வியூவாக இருக்குது. ஆனால் உங்களோட ரூமில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜன்னல் திறந்தால் சும்மா காற்று மட்டும் வருது, இல்லை அப்படின்னா நிறையா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பில்டிங்காக தெரியுது. பட் அவரோட ஜன்னலெல்லாம் திறந்தா அப்படின்னா, பால்கனி ஜன்னலாம் திறந்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக நேச்சராக தெரியும். உங்களுக்கு அதெல்லாம் இன்னுமே தெரியலை. நீங்கள் பாட்டுக்கும் ஓகே, சுற்றி பில்டிங் தான் இருக்குது, எப்படியா இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கம்முன்னு அமைதியாக இருந்துக்கிறீங்க. பட் ஜிம்மி வந்துட்டு அவரோட ரூமில் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா அப்படியே அந்த விண்டோலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பால்கனிலாம் உள்ளே போயிட்டு பார்க்குறாரு. அவ்வளோ நேச்சராக இருக்குது. ஏன்னா அவரோட ரூமுக்கு அந்த பக்கம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படி வீசின்னு காற்று அவ்வளோ அழகாக இருக்குது. அவருக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அவரோட ஊரையே பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஃபாரஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ ட்ரீஸ் இருக்குது. அப்படியே அழகாக பார்த்துட்டே இருக்காரு. அப்படி பார்த்துட்டே இருக்கப்போ அந்த இடத்துல கொஞ்சம் வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்க மாதிரி அவருக்கு தெரியுது. இது வேற இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் என்னடானா இன்னுமே வந்துட்டு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து வச்சு குறைச்சிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா பசி ஆயிடுச்சு, சாப்பிட எதுவும் இல்லைல்ல, அதனால அவருக்கு திரும்ப சத்தம் கேட்குது. என்னடா ஏதோ சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி திரும்ப வந்து பார்க்குறாரு. நீங்கள் தான் அவங்களோட ரூமில் உட்காந்துட்டு ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்கீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு, என்ன பார்த்தாலும் தின்னுட்டே தான் இருப்பியா, இதை தவிர உனக்கு வேறு ஏதாவது தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வேலையை நீ பாரு ஜிமின், நான் வந்துட்டு ஏதாவது தொல்லை பண்ணேன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன்ல,
முதல்ல நீ இருக்க ரூமுக்கு வந்த அப்படிங்கிற நீங்கள் கேட்குறீங்க. தப்பு தான், ரூமுக்கு நான் வந்துடக்கூடாது. ஆனால் இப்போதைக்கு நான் தான் ஃபுல் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே என்னோட ரூம், என்னோட வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எது ஃபுல் அட்வான்ஸ் கொடுத்தா உன்னோட ரூமா? நானும் தந்துடுவேன் பாதி அட்வான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் தர வரைக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ என்கிட்ட காசு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது எனக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு இது என்னோட வீடு, அதனால நீ நான் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறாரு. என்னடா ரூல்ஸ்லாம் போடுற அப்படிங்கிறீங்க. அப்படி இல்லைன்னா அட்வான்ஸ் பாதி கொடு, இல்லைன்னா நான் ரூல்ஸ் போடுவேன் அப்படிங்கவும், ஐயோ சரி ஓகே நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன், ஆனால் ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வரட்டும், மூஞ்சில் விட்டுட்டேன்டா அந்த காசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதை அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பாரு லூசு பையன், இப்போதான் வந்துட்டு ரூல்ஸ்ன்னு சொன்னான், ஆனால் எதுவுமே சொல்லாமல் போயிட்டு இருக்கிறான், கிறுக்கு பிடிச்சவனா இருக்குது, நல்லா வந்து இப்படி சிக்கிட்டேன், எல்லாம் என் நேரம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் போனவர் திரும்பி வராரு. ஏதோ பேசின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், இல்லையே நான் எதுவும் பேசல அப்படிங்கிறீங்க. ஏய் இது என்னோட வீடு, இதே வார்த்தை நான் சொன்னேன் நீ வெளியே போய் தான் ஆகணும் தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ சாமி என்னை விட்டுடா அப்பா, நான் வந்துட்டு நானே அமைதியாக இருந்துக்கிறேன், வாயை மூடிக்க, உங்கள்கிட்ட பேசவே இல்லை அப்படிங்கிறீங்க. அஜி வந்துட்டு எனக்கு செம்மையாக பசிக்குது, இப்போ ஏதாவது சமைச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. செம்மையாக பசிக்குது, சமைச்சிட்டு வானா என்ன இருக்கிறீங்க சமைக்கிறதுக்கு, அதாவது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் அவருக்கு புரியுது, ஆமாம் இல்லை இங்கே தான் ஒன்றுமே இல்லையே, இன்றைக்கி தானே வந்தோம் அப்படின்ட்டு, சரி வா நம்ம போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் ஐயோ என்னால் முடியாது, சமடாயோட இருக்குது, நீ வேணா போயிட்டு வாடா அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் ஐயோ அப்படின்னு நீங்கள் இந்த வெளியே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ இல்லை இல்லை நான் வர ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எழுந்திரிச்சு போகிறீங்க. ஸோ அப்படியே தத்துக்கா பதுக்கான்னு நடக்க முடியாமல் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்திருப்பீங்க பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த ஃப்ளாட்டுக்கு வரதுக்கு, அதனால வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். இப்போ மறுபடியும் நடந்து அவ்வளோ தூரம் போகணுமா, எங்கே போகணும் ஜிமின், ரொம்ப தூரமோ அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, இங்கே கீழே தான் வந்துட்டு கீழே அண்டர் கிரவுண்ட்லேயே நிறைய மார்க்கெட்லாம் இருக்கும், ஸோ வாங்கிக்கலாவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படி குதிச்சுட்டு அண்டர் கிரவுண்டில் தானா, அப்போ வர அப்படின்ட்டு ஓடுறீங்க. அண்டர் கிரவுண்ட்னா ஏதோ கொஞ்சம் பக்கம்னு நினச்சிட்டிங்க போல், ஆனால் நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 15th ஃப்ளோரில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோ தூரத்தில் இருக்கிறீங்க. ஸோ அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கிறது இன்னும் கீழே வரணும்ல, அதனால வந்து சரி ஓகே சீக்கிரம் வா அப்படின்னு லிஃப்ட்டுக்கு போகிறீங்க. ஸோ லிஃப்ட்டுக்கு போகிறப்ப ஜிம் வந்துட்டு என்ன எங்கே ஒரு லிஃப்ட்டுக்கு போயிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுவா கீழே போகணும்ல, வா வா அப்படின்னு உள்ள கூப்பிடுறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு நான் வரமாட்டேன் நீ உள்ள போ அப்படிங்கிற மாதிரி அந்த லிஃப்ட் பட்டன் ஏதோ வெளியே இருந்துட்டு அமுக்கி விட்டுறாரு. ஸோ உங்களுக்கு வந்து சம பயமாக இருக்குது, ஐயோன்னு கத்துறீங்க. ஸோ நீங்கள் இப்படி கத்திட்டு கை நீட்டல, ஸோ கை நீட்டுறப்ப அந்த லிஃப்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆனது சம பயம், எங்கே தனியாக விட்டுருப்பானோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி சம பயத்தில் வெளியே ஓடி வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் வெளியே ஓடி வந்ததுக்கப்புறம் ஜிமின் திட்டுறீங்க. ஜிமின் நான் லிஃப்டெல்லாம் போனது இல்லை தெரியுமா, எங்கே போய் அது நிற்குமா நிற்காதா எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு செம பயமாக இருக்குது, இப்படியெல்லாம் பண்ணாது இன்னொரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மிரட்டுறீங்களா. ஸோ ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே பார் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரூம் தெரியுதா, அது வரைக்கும் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் இருக்கு, அங்கே போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு அது வரைக்கும் போகிறீங்க, போய் அங்கே நின்றுட்டு இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின் டக்குன்னு உள்ள லிஃப்ட்டுக்குள்ளே ஓடி போயிடுறாரு. ஸோ லிஃப்ட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு அந்த லிஃப்ட்டை அப்படி க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ லிஃப்ட் க்ளோஸ் ஆகிடுது, ஜிமின் கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுறாரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு அங்கேயே நிற்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணவும் தெரியாது, லிஃப்ட்டில் ஒழுங்காக ஏறவும் தெரியாது, எந்த பட்டன் எங்கே அழுத்துன்னு எதுவுமே தெரியாது, அதனால உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அங்கே ஒரு பர்சன் வருவாங்க, அவங்கக்கிட்ட வந்துட்டு இங்கேருந்து அண்டர் கிரவுண்டுக்கு எப்படி போகணும்னு கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு லிஃப்ட் வரும், நீங்கள் அந்த 0 பட்டன் அமுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இல்லைங்க எனக்கு லிஃப்ட்டில் தனியாக போக பயம், வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கவும், ஸ்டெப்ஸில் போகலாம், உங்களுக்கு ஓகேனா ஸ்டெப்ஸில் போங்க, பட் ரொம்ப தூரம் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு பரவாயில்லைங்க நான் ஸ்டெப்ஸ்லேயே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ததுக்கா நடந்து போகிறீங்க ஸ்டெப்ஸில். ஸோ உங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே நடக்க முடியல, செம கடுப்பாகுது. ஏன்னா ஜிம் வந்து அது மாதிரி விட்டுட்டு போகவும் உங்களுக்கு கோவம்னா கோவம், இவ்வளோ தூரம் நடக்க விட்டுட்டு இல்லடா அப்படிங்கிற மாதிரி செம டென்ஷனாக இருக்குது. அந்த டென்ஷன்லேயே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே கொஞ்ச நேரம் உட்காருது நடக்கிறது இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறீங்க. ஜிம் அங்கே போயிட்டு வெயிட் பண்ணுறாரு, இப்போ வருவாளா வரமாட்டாரா, நம்ம வந்து என்ன திரும்பி வந்துட்டு அந்த லிஃப்ட்டில் ஏறி வந்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஒருவேளை நிஜமாவே அவளுக்கு லிஃப்ட்டில் ஒழுங்காக ஏறி வர தெரியாதோ அப்படின்னு யோசிக்கிறாரு. கடக்குடு சனியை நடந்து வரட்டும், ஸ்டெப்லேயே நடந்து வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் இருக்குது. சரி அப்படின்ட்டு அவருக்கு ஏதாவது திங்ஸ் வேணும் பார்த்துட்ருக்காரு அந்த மார்க்கெட்டில். நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி அதாவது இறங்கி கால் வலி எடுத்துருக்கும். அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கைப்பிடி இருக்கும்ல ஸ்டெப்லலாம், அது மேலே ஏறி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் அந்த மாதிரி தான், மேலே உங்களோட ரூம் இருக்குமா,
மேலேருந்து கீழே வரத்துக்கு நீங்கள் ஸ்டெப்லலாம் இறங்கி வர மாட்டீங்க. அது மேலே உட்காந்து சைன் வந்துடுவீங்க. அதனால இதுவும் அப்படி தொட்டு தொட்டு பார்க்குறீங்க, நல்லா நைஸாக தான் இருக்குது. நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் வந்துட்டு ஓரளவுக்கு நைஸாக தான் இருக்குது. அப்படின்னா இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இது மேலே கரெக்டாக ஏறி உட்காடுறீங்க, சருன்னு கீழே வருது. ஸோ கரெக்டாக ஜம்ப் பண்ணிடுறீங்க. ஸோ அடுத்த இதில் மறுபடியும் ஏறிக்காரீங்க, சருன்னு கீழே வருது, ஜம்ப் பண்ணிடுறீங்க. இதே மாதிரி சருன்னு ஒரு வழியாக அதில் உட்காந்து கீழே வந்திருப்பீங்க. ஆனால் லாஸ்ட்டாக அந்த எண்டு இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல வரும்போது நீங்கள் ஏறி உட்காந்துருப்பீங்க. அந்த இடத்துல ரொம்பவே ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணியிருக்க முடியாது. ஜிமின் ஆப்போசிட் தான் நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஜிமினை பார்த்துட்டு நீங்கள் குதிக்கிறத விட்டு போட்டு ஜிமினியை பார்த்துட்டு உன்னால தாண்டா எனக்கு இன்னைக்கு கால் வலி அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே பொத்துன்னு போய் ஜிமின் கால் கடியிலே விழுந்துருவீங்க. ஏன் அப்படின்னா அந்த இது வந்துட்டு எண்ட் ஆயிருக்கும்ல. ஸோ நீங்கள் குதிச்சிருக்கணும். ஸோ குதிச்சிருக்க மாட்டீங்க. அதனால போய் பொத்துன்னு காலிலே விழுந்துருவீங்க. ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு, யாராவது என் காலில் விழுறது அப்படின்னு. ஸோ அது நீங்கள் தான். ஜிமினுக்கு செம்மையாக சிரிப்பு வருது. நீங்கள் விழுந்தவங்க எந்திரிக்கவே இல்லை, உங்களுக்கு ஒரே அவமானமாக இருக்கா. ஸோ ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். அப்படியே அதாவது கீழேயே அப்படியே கீழே குனிஞ்சிட்டே உட்காந்துட்டே இருக்கிறீங்க. அதை எந்திரிக்கவே இல்லை, அப்படியே பொத்துன்னு விழுந்துறீங்க, அப்படியே கிடக்குறீங்க. ஜிமின் இன்னுமே சிரிச்சிட்டே இருக்காரு. சரி சிரிக்கிறாரு. உங்களுக்கு எச்சா கோவம் வருது. ஐயோ கடவுளே, எந்திரிச்சாலும் அசிங்கம், உட்காந்துருந்தாலும் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாகவே இருக்கீங்க. ஸோ எவ்வளோ நேரம் உட்கார முடியும்? ஒரு கடத்தில் வந்துட்டு ஜிமின் சிரிக்கிறது தாங்க முடியாமல் எந்திரிச்சாரிங்க. ஸோ எந்திரிச்சிட்டு எதுக்கு அப்படி சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஓ, நான் எதுக்கு சிரிக்க எனக்கு தெரியலையா? யாரோ வந்துட்டு பொத்து நீங்கள் என் காலையே விழுந்தாங்க தெரியுமா? ஆனால் உனக்கு தெரியுமா, ஏதோ ஒரு நாட்டில் தான் கல்யாணம் ஆனா புருஷன் காலை விழுவாங்க. இந்தியா 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 இந்தியாவில் தான் கல்யாணம் ஆனா புருஷன் காலில் விழுவாங்களா பொண்ணுங்க. இப்போ அது மாதிரி இருக்கு. நீ என்ன இந்தியாவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வெங்காயம் வாயை மூடிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கும் அந்த ஒரு மாதிரி இருக்கும்ல, அது எப்படி அந்த திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு இது ட்ராலி மாதிரி கொடுத்துருப்பாங்களே. ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்களும் போகிறீங்க. ஜிமினுக்கு செம்மையாக சிரிப்பு வருது. சிரிச்சுட்டு அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஏன் அவங்க பின்னாடியே வராருன்னா, அவருக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியாது. என்னென்ன ஃபுட்டு ஏதாவது சமைக்கிறதுக்கு தேவைப்படும், அது எதுவுமே தெரியாது. பட் நீங்கள் தானே வாங்கி ஆகணும். அதனால உங்கள் பின்னாடியே வராரு. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க, எதுக்கு நீ என் பின்னாடி வர அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, எனக்கு எந்த திங்ஸ் வாங்கணும்னு தெரியல. ஸோ நீ வாங்குறல்ல, அப்படி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், சும்மாலாம் வராது, தள்ளிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அந்த இதை அவர்கிட்ட கொடுத்துறீங்க. ஸோ இவ கூட வந்தால் இப்படி தான் வேலை வாங்குவா போல அப்படிங்கிற மாதிரி தத்துரும் ஒரு மாதிரி திட்டிகிட்டே இருக்கிறாரு. ஸோ நீங்களும் நீ தாண்டா எனக்கு தத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எல்லாரும் வந்துட்டு உங்களே பார்க்குறாங்க. வியர்டாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சண்டை போட்டே போகிறீங்கல்ல. எல்லாரும் அங்கே அவ்வளோ க்யூட்டாக கை பிடிச்சிட்டு கொஞ்சிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கப்பலாக. ஆனால் நீங்கள் மட்டும் இந்த மாதிரி சண்டை போட்டே இருக்கிறது எல்லாத்துக்கும் வியர்டாக இருக்குது. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆனாலும் நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை. திரும்ப திட்டிட்டு சண்டை போட்டே தான் போகிறீங்க ரெண்டு பேரும். நீங்களும் குக் பண்ணுறதுக்கான எல்லா திங்ஸும் வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து எடுத்து வைக்கிறீங்க. ஸோ ஜிமின் அதை பார்த்துட்டு இதெல்லாம் என்ன, இது எதுக்கு, அது எதுக்குன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. ஸோ அதோட ரேட்லாம் பார்த்துட்டு இவ்வளோ ரேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன வாய் பழக்கிற, திங்க வேணும்ல, அப்போ அவ்வளோ ரேட்டாக தான் வாங்கி தான் ஆகணும், இதெல்லாம் ஒரு மாதத்துக்கே ஆகும், அதனால தான் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏதோ காசு வழியே கொடுக்குற மாதிரி பாரு, என் காசெல்லாம் கரைக்கிறா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே வராரு. ஏய் என்ன காசெல்லாம் கரைக்குங்கிற, நான் சம்பளம் வாங்குது உனக்கு கொடுத்துருவேன் சரியா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. ஆமாம் மேடம் மறுபடியும் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்க போகிறாங்க. ஒரே மாதம் சம்பளத்தில் வந்துட்டு நீ என்னென்ன வேலை பண்ணுவேன்? எனக்கு அட்வான்ஸ் கொடுப்பியா, இல்லை எனக்கு ரெண்ட் கொடுப்பியா, இல்லை இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு காசு கொடுப்பியா, என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னமோ ஒன்று பண்ணுறேன் வாய் மூடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு சரி வா அப்படின்ட்டு வராரு. அப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஜிமின் வந்துட்டு உனக்கு வேறு ஏதாவது வேணும் வாங்கிட்டு, நான் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வேணும், நான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு அவருக்கு ஏதோ கொஞ்சம் சில திங்ஸ் வேணும் போல், அதெல்லாம் வாங்குறதுக்கு இன்னொரு பக்கம் போவார். அந்த போகிறப்போ நீங்களும் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க. திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கப்போ பக்கத்தில் வந்துட்டு ஒருத்தவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. லிஃப்ட்டு வந்து இன்னும் ஒரு டைம் வந்துட்டு போகுமாமா, அதாவது ஒரு டைம் சொல்லுவாங்க, அந்த டைம் வந்துட்டு போகும். ஆனால் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக பர்ச்சேஸ் முடிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ அதுக்குள்ளே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு போகணுமா, சரி ஓகே அப்படின்னா, இல்லைன்னா நான் மறுபடியும் நடந்து போகணும், ஐயோ அது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்ட்டாக நீங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த ஜிமினை கூப்பிட்றீங்க, அவர் அப்படியே ஸ்லோவாக இது பண்ணிட்டு இருக்காரு. வாடா சீக்கிரம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. என்னத்த போய் டைம் ஆச்சு, அப்படி போய் என்ன மலையவா முடிக்க போகிறேன், வாய்மூட்டு மெதுவாக பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சீக்கிரமாக எல்லா திங்ஸும் இருக்குல்ல, ஸோ எல்லா திங்ஸையும் வந்துட்டு கொண்டு போய்ட்டு ஜிமின் கையில் கொடுக்குறீங்க. தட் மீன்ஸ் அந்த ட்ராலி ஃபுல்லாக ஜிமின் கிட்ட கொடுத்துட்டு, ஜிமின் நான் என்னென்ன வேணுமோ அதை ஃபுல்லாக வாங்கிட்டேன், ஓகேவா, ஒரு பிரச்சனை கிடையாது, உனக்கு இன்னும் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நீ எடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. என்னடா இது இன்னைக்கு இவ்வளோ அக்கறை பேசுகிற மாதிரி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி, இன்னும் இல்லை அப்படிங்கிறாரு. அதுவா சரி ஓகே, நீ பொறுமையாக எடுத்துகிட்டு வா, எனக்கு கொஞ்சம் வாஷ்ரூம் போகணும், நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வாஷ்ரூமா, சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. லேட்டாக வந்தீங்கன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி ஓகே லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீ இதெல்லாம் முடிச்சுட்டு நீ கிளம்பிடு, நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வயிறு வலிக்குது, நான் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. கண்டதை தின்னா அப்படித்தான் அப்படிங்கிறாரு. வாயை மூடுறா அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சரி ஓகே நான் இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேப்பா, நல்லா வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நீ எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நான் வந்துட்டு வந்துடுறேன், நான் ரெஸ்ட்ரூம்லாம் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ வந்து இதெல்லாம் வாங்கிட்டு நீ பாட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ரெண்டு கப்பல் இருப்பாங்கல்ல அவங்க கூட வந்துட்டு போக ஆரம்பிச்சிடுங்க. அவங்க முன்னாடி போவாங்க, நீங்கள் அவங்க பின்னாடியே போயிடுவீங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல
லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு டைம் போகும், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதனால அவங்க பின்னாடியே அந்த லிஃப்ட்டில் வந்துட்டு ஏற ஆரம்பிச்சிடுங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்களும் உங்களோட ஃப்ளாட்டுக்கு அப்புறமா தான் போவாங்க. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட கேட்குறீங்க, நீங்கள் எத்தனாவது ஃப்ளாட் அப்படின்னு கேட்குவீங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்களோட ஃப்ளாட்டுக்கு மேலே ஃப்ளாட் அப்படிங்கிறாங்க. அதனால நீங்கள் எனக்கு இந்த இது வந்தால் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவோம். அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க கூட போயிடுறீங்க. நீங்களும் போயிட்டு உங்களோட ஃப்ளாட்டில், அதாவது அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆனது உங்களோட ஃப்ளாட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடுறீங்க. போயிட்டு நீங்கள் போய்ட்டு செம ஜாலியாக படுத்துட்டு சிரிப்பு. இப்போ உங்களுக்கு ஏன் அப்படின்னா, இதுக்கு மேலே லிஃப்ட் வந்துட்டு வேலை செய்யாது, மெயின்டெனன்ஸ் இருக்குது. அதனால ஜிமின் எப்படியோ அத்துக்கிட்டு நடந்தா வரணும், சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம ஹாப்பியாக அப்படியே பெட் படுத்துட்டு உருண்டுட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா போகிறப்ப ஜிம்மி உங்களை அப்படி பண்ணார்ல, அதனால அதாவது இறங்கி போகிறது கூட பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ஏறி வரணும்ல 15 ஃப்ளோர் மாதிரி இன்னைக்கு அவன் செத்தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஸோ அப்படியே செம ஜாலியாக வந்துட்டு படுத்துட்டு இருக்கீங்க. டைம் ஆகுது ஆகுது ஆகுது, உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு, ஜிமினை காணும். என்னாச்சு, அவன் ஏன் இன்னும் வரவே இல்லை, 1.5 மணி நேரமாவா வரான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பயமாகுது. இல்லை இல்லை, அவனுக்காக நம்ம பயப்பட வேணாம், வந்துடும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஸோ ஜிமி என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு ½ ஹவர் வந்துட்டு அந்த லிஃப்ட்லேயே வெயிட் பண்ணியிருப்பாரு. லிஃப்ட்டு அதாவது ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, மெயின்டெனன்ஸ் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாகவே இருக்குது, ஈவினிங் வரைக்கும் இருக்குது, ஒரு 8 o'clock வரைக்கும் இருக்குங்க, நைட் வரைக்கும் இருக்குது. ஸோ அது வரைக்கும் லிஃப்ட் போகாது, நீங்கள் ஸ்டெப்பில் போய்க்கோங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. இது ஸ்டெப்பில் போகவா, ஐயோ இவளையும் காணுமே அப்படின்ட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் கால் பண்ணுறப்போ ஃபோன் வந்துட்டு மேலே இருந்திருக்கும், நீங்கள் வந்துட்டு அப்போ எடுத்துருக்க மாட்டீங்க, ஃபோன் எடுக்காமல் தான் போயிருப்பீங்க. அதனால உங்கள் ஃபோன் பெட்ரூமில் அடிச்சிருக்கும், உங்களுக்கும் தெரியல. ஸோ ஜிமின் வந்துட்டு கால் பண்ணி பார்த்துட்டு, கண்டிப்பாக அவள் வந்துட்டு இப்போதைக்கு எடுக்க மாட்டா, சரி ஓகே, அவ்வளோ இப்படி நடந்தால் வரணும், நாம நடந்தால் போகணும் போல் அப்படின்ட்டு ஜிமின் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அத்தனை திங்ஸை தூக்கிட்டு நடக்க முடியாமல் நடந்துட்டுருக்காரு. ஒரு மாதத்துக்கான திங்ஸ் மொத்தமும் வாங்கியிருப்பீங்க, அப்படியே அவ்வளோ திங்ஸ் தூக்கவே முடியாமல் தூக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே பாவமாக போச்சு. ஐயோ என்ன பண்ணுறது, போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனால் அந்த ஒரு க்ரூயல் மைண்ட் வந்துட்டு உங்களை அதை போய் பார்க்க விட மாட்டேங்குது. ஒரு வழியாக உங்களோட காலிங் பெல் வந்துட்டு அடிக்குது. போய் கதை தந்து பார்க்குறீங்க, ஜிமின் தான். ஒரு மாதிரி பயங்கரமாக வேர்த்து போயிட்டு அப்படியே வேர்த்து ஊற்றுது. அப்படியே கை காலெலாம் செம்மையாக வலியோட நிற்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து அப்படியே நிற்கிறாரு, அப்படியே சொங்கி போய் நிற்கிறாரு. நீங்கள் தான் உள்ளேருந்து கதை திறக்கீங்கள்ல, நீ எப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டேன், நீ வருவேன்னு எனக்கு, அதான் நீ போயிருப்பேன்னு நினச்சேன், பட் நீங்கள் வந்து பார்த்தா தெரியுது நீ வரல அப்படின்ட்டு. சரி வந்துடுவேன்னு வெயிட் பண்ணேன், இவ்வளோ நேரமாவா நீ வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னு கேட்குறீங்க. ஜிவினுக்கு செம்மையாக கடுப்பாகுது. பட் இருந்தாலும் இல்லை, நான் அப்போயே முடிச்சிட்டேன், லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணேன், பட் அது ஏதோ மெயின்டெனன்ஸ் தான், அதனால ஃபுல்லாக ஸ்டே பண்ணேன் அப்படி மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு செம்மையாக சிரிப்பு வந்துச்சு, நல்லா சிரிச்சிட்டிங்க அவர் முன்னாடியே. அப்போ தான் அவருக்கு புரியுது, ஏன் சிரிக்கிற, நீ வேணே பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் அதுக்காக சிரிக்கலையே அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்காக சிரிக்கலையே, நானே எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்கவும், ஐயோ மாட்டிட்டேனா. இல்லை ஜமீன், அது வந்துட்டு நான் வந்துட்டு வாஷ்ரூம் தான் போனேனா அப்படிங்கிற மாதிரி இழுக்கிறீங்க. வாஷ்ரூம் தான் போனேங்கிற, வாஷ்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார். நீங்களும் அதுவா, அது ரைட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த இடத்துல வாஷ்ரூமே இல்லைடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வாஷ்ரூமே இல்லையோ, ஐயோ அப்போ வேற எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க. வாஷ்ரூம் போகணுன்னா அடுத்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இன்னொரு ரூமுக்கு போகணும், அங்கே தான் இருக்குது அப்படின்னு வேணுனே பிளான் பண்ணி என்னை இந்த மாதிரி நடக்க விட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. உங்களுக்கு சிரிப்பும் வருது, பயமாகவும் இருக்குது, ஏன்னா ஜிம் செம கடுப்பில் நிற்கிறாரு. அதனால நீங்களும் வந்துட்டு சரி ஓகே சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு, இல்லை ஜிமின், நான் வந்துட்டு நீ எங்கேயோ ஒரு பக்கம் போனால ஏதோ வேணும்னு, அப்போது 2 கப்பல் பேசிகிட்டு இருந்தாங்கடா, அப்போது அவங்க லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா, நான் அதனால அவங்க கூடயே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினுக்கு கடுப்பாகுது. அப்போ அதை நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, ஏன் அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சொல்லியிருக்கணுமா, என்னை விட்டுட்டு லிஃப்ட்டில் நீ மட்டும் தனியாக போனல, அப்போ உனக்கு இனிச்சிச்சோ, அப்போ நானும் கஷ்டப்பட்டு இப்படி தானே வந்தேன், அதுவும் இல்லாமல் உன் காலெல்லாம் வேற வந்து விழுந்தேன், எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்கும், அனுபவிடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு கோவம் வருது, இருந்தாலும் வந்துட்டு அவர் பண்ணது தப்பு தானே, அதனால அமைதியாக இருந்துடுறாரு. சரி ஓகே, எனக்கு செம்மையாக பசிக்குது, ஏதாவது சமைச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் என்ன உனக்கு வேலைக்காரியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படியா, அப்போ வெளியே போ அப்படிங்கிறாரு. சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நீங்கள் குக் பண்ணுறப்போ சும்மா ஒரு இடத்துல போய்ட்டு உட்காராமல் அந்த ஸ்லாப்லேயே வந்து ஏறி உட்காந்துட்டு, அது எடுத்துக்கொடு இது எடுத்துக்கொடு, அது வேணும் இது வேணும், எனக்கு இப்போ டீ வேணும் காஃபி வேணும் அப்படி மாதிரி மாற்றி கேட்டு இருக்காரு. உங்களால் ஒழுங்காக சமைக்கவே முடியல, கடுப்பாகுது உங்களுக்கு. திரும்ப மாற்றி கேட்கவும், ஒரு டைம் வந்துட்டு உங்ககிட்ட எனக்கு இந்த ஜூஸ் போட்டு தரையா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ 2-3 ஃப்ரூட்ஸ் எடுத்து காட்டிட்டு, ஜூஸ் தானே கொண்டா போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா போட்டு தர மாட்டேன்னா வெளியே போன்னு சொல்கிறாரு. பிளாக்மெயில் பண்ணி வந்துட்டு உங்ககிட்ட ஒரு வேலையை வாங்குறாரு. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. ஸோ அந்த ஜூஸ் போடுறங்க பேரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜிம் முன்னாடி தான் உட்காந்துருப்பாரு, ஆனால் அவருக்கு அந்த குக்கிங் திங்ஸ் எல்லாம் எதுவும் தெரியாது. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு அந்த ஃப்ரூட்லாம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைக்கிறீங்க. ஸோ அரைச்சிட்டு அதில் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணுவாங்களே, அதுக்கு பதிலாக ஃபுல்லாக சால்ட் ஆட் பண்ணிடுறீங்க. சால்ட் மட்டும் போடல, அதில் கூடவே கொஞ்சம் மிளகா பொடியும் போடுறீங்க. ஜிமின் கேட்குறாங்க,
ஆ அது என்னது? பார்க்கறதுக்கு மிளகா பொடி மாரி இருக்குது. ஜூஸ்க்கு அது போடுவாங்களா என்ன? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஆஹா இது மிளகா பொடி இல்ல, கலர் பொடி. ஸோ ஜூஸ் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. ஓ! அப்படியா? சரி, சரி. நெறைய போடு, நெறைய போடுங்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அள்ளி போட்டுட்டீங்க. ஸோ அள்ளி போட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஜிம்மிக்கு குடுக்குறீங்க. அது குடுக்குறப்ப எப்படி சொல்றீங்கன்னா, இந்த ஜூஸ அ சும்மா சிப் பண்ணி குடிக்கக்கூடாது. நல்லா மூக்க பொத்திட்டு ஒரே கல்ப்பா அதாவது இந்த ஒரு ஒரு பெரிய கிளாஸா இருக்கும். அதில 1/2 கிளாஸ் இருக்குல்ல. ஸோ அந்த 1/2 கிளாஸ ஒரே கல்ப்ல குடிச்சிடணும். அதாவது 2டே வாயில இந்த ஜூஸ் ஃபுல்லா குடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஸோ ஜிம்ல வந்துட்டு அதான் உண்மை போல அப்படிங்கிற மாதிரி பாவம் போல அவருக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. ஸோ அவரும் வந்துட்டு வாங்கிட்டு ஒரு 1/2 கிளாஸ் ஒட்டுக்கா குடிச்சிருப்பார். ஸோ குடிச்சதும் ஒரு மாதிரி அவருக்கு ஏதோ பண்ணுது. அப்படியே காரம் தலைக்கேறுது. உப்பு கசப்பு ஒரு பக்கம். அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. உங்களுக்கு சிரிப்பு ஜீவனை பார்க்குறப்போ. ஜீவன் வந்துட்டு ஒரு மாதிரி தலையிலலாம் தட்டி 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 இருக்கிறாரு. ஸோ தட்டிட்டு ஒரு மாதிரி இருமிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ஓடியே போயிட்டாரு. ஸோ போய் தொலைடா சனின்னு என்னென்ன பண்ணுறான் பாரு, நம்மக்கிட்ட எத்தனை வேலை வாங்கிட்டான், எனக்கு இது வேணும் தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட பாவம் புண்ணியமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறீங்க. ஸோ ஜிம்மினும் அப்படித்தான், கொஞ்சம் கூட பாவம் புண்ணியமே பார்க்கறதில்ல. அதனால நீங்களும் பாவம் புண்ணியம் பார்க்கறதில்ல. ஓகேவா? அப்போ அந்த ரூம் விட்டு போனவர் தான், அதாவது கிச்சன் விட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப நீங்கள் போய் சாப்பிட்லான்னு கூப்பிட்றப்ப தான் வராரு. அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போயிருக்குது. ஃபேஸில் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. ஏன்னா ரொம்பவே காரம் இல்லை, அதெல்லாம் உப்பு வேறு ஒரு பக்கம் கறிக்குது. அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. போயிட்டு ஒரு சாக்லேட்லாம் எடுத்து சாப்பிட்றது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது, தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரியே கத்திட்டு கிடக்குறாரு. ஆனால் உங்ககிட்ட வந்து சண்டைக்கு வரல. ஏன்னா அவருக்கு சண்டைக்கு வர அளவுக்கு நிலைமை இல்லை. அந்த அளவுக்கு காரம் ஏறிச்சு தலைக்கு. அப்படியே வந்து ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் அப்படியே செவந்து போய் வராரு. உங்களுக்கு செம்மையா சிரிப்பு வருது அவர் பார்க்கவும். பார்த்துட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு வா இந்த தின்னு அப்படிங்கிறீங்க. நீ முதல்ல தின்னு அப்படிங்கிறாரு. ஏன் உங்க மேல, அதனால நீ ஃபர்ஸ்ட் தின்னு காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு பிளேட்ல சாப்பாடு போடுறீங்க. அதுல உங்களோட பிளேட்ல இருக்கிறது நீங்க சாப்பிடுறீங்க. ஸோ சாப்பிட்றப்போ சாப்பிட்டு போதுமா, அந்த பிளேட்ல சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. இல்ல அந்த பிளேட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிடுவீங்களா? ஸோ அந்த பிளேட்டை மட்டும் அவர் வாங்கிக்கிறாரு. ஏன்னா இவரோட பிளேட்ல ஏதாவது கலந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக நீங்க சாப்பிட்ட பிளேட்டே வாங்கிக்கிறாரு. ஓ, என் எச்சி சாப்பாடு உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்க கேட்கவும், வாயை மூடுடி, இதுக்கு மேலே நீ பேசினா கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஸோ நீங்களும் எதுக்குடா வம்பு, ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன் இருக்கான் போல அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருந்துக்கிறீங்க. ஸோ ஒரு வழியாக 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட பெட்ரூம் போயிடுறீங்க. ஜிம் வந்துட்டு அவரோட பெட்ரூம் போயிடுறாரு. ஸோ போயிட்டு தூங்கிட்டு இருக்கிறப்போ அவருக்கு ஒரு மாதிரி அந்த காரெல்லாம் நிறைய சாப்பிட்டுருப்பாரு, வயிறுலாம் கலக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்படியே 2-3 டைம் தான் பாத்ரூம் போயிருப்பாரு. ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். ஆல்ரெடி அவ்வளோ ஃப்ளோர்ஸ் வந்துட்டு ஏறி வந்திருப்பாரு அத்தனை ஸ்டெப்பில். அதுவே ரொம்ப டயர்டு. அது இல்லாமல் அத்தனை வெயிட் தூக்கிட்டு வந்திருப்பாரு. அதுவும் அவரால் கை கால வலி தாங்க முடியல. அது இல்லாமல் நீங்கள் இப்போ பண்ண வேலைக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போய் போய் டயர்ட் ஆயிருப்பாரு பயங்கரமாக. அவ்வளோ வெறியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு இவளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமாக மனசுக்குள்ள நினச்சிட்டே வந்துட்டு போய் படுக்கிறாரு. ஒரு 3 வாட்டி தான் ரெஸ்ட் ரூம் போயிருப்பாரு. பட் அடுத்த நாள் காலையில் நீங்கள் எந்திரிக்கப்போ ஜிமின் அங்கே இல்லை. எங்கே போயிட்டாங்க? ஜிமின் எல்லா பக்கம் தேடுறீங்க. பட் பெட்ரூம்குள்ளே போக போக மாட்டேங்கிறீங்க. அதனால மற்ற இடத்துலலாம் தேடிட்டு ஜிமினோட பெட்ரூமுக்கு வெளியே நின்று தட்டிட்டே இருக்கிறீங்க. ஜிமின் அங்கே இல்லை. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அந்த இடத்துல ஆள் இருக்கிற மாதிரி தெரியல. சரி ஓகே அப்படின்னு நீங்கள் வந்துடுறீங்க. இங்கே போயிட்டான் போல அப்படின்ட்டு. இப்போ ஜிமின் வந்துட்டு வெளிலேருந்து உள்ள வராரு. நீங்களும் பார்க்குறீங்க. ஹாலில் தான் உட்காந்துருப்பீங்க. ஜிமின் எங்கே போன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் எங்கே போனால் உனக்கு என்ன, உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்ன அப்படின்னு நீங்களும் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அக்கா ஏதோ ஒரு மாத்திரை மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாத்திரையை வந்துட்டு உள்ளே வந்துட்டு கிச்சனுக்கு போகிறாரு. கிச்சனில் போயிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வராரு. அந்த 2 கிளாஸ் தண்ணியில் வந்துட்டு ஒரு ஒரு கிளாஸில் மட்டும் அந்த மாத்திரையை கலக்குறாரு. ஆனால் அந்த மாத்திரை ரொம்பவே இது போல் அந்த தண்ணியில் கலந்து கூட ஒரு கலக்கம் இல்லாத மாதிரி அவ்வளோ கிளியராக இருக்குது. ஸோ அதை அப்படியே கலக்கிட்டாரு. அந்த தண்ணியை வந்துட்டு அங்கேயே வச்சுட்டு ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்துகிட்டு அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருப்பீங்களா? ஸோ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி தவிக்குதுன்னு போகிறீங்க. ஸோ தண்ணி பிடிச்சி குடிக்க சலுப்பு உங்களுக்கு. அது அவராகவே தெரியும். உங்களுக்கு ரொம்பவே ரிசோம் அப்படிங்கிறனால அந்த தண்ணி இருந்தால் கண்டிப்பாக குடிப்பா அப்படிங்கிறனால அப்படியே எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியில் மாத்திரை கலந்துட்டு போயிடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதே மாதிரி தான் போகிறீங்க. போயிட்டு அந்த தண்ணி வந்துட்டு அந்த ஃபில்டரில் கூட அதில் பிடிச்சி குடிக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முன்னாடி ஒரு கிளாஸில் தண்ணி இருக்கிறத பார்த்துட்டு ஊற்றுனீங்க. அது மூடி கூட வைக்கல. பார்த்துட்டீங்க, தண்ணி இருக்குது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்து அது ஒரே கல்ப்பாக ஃபுல் தண்ணி குடிச்சிடுறீங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கல. குடிச்சு போட்டு மறுபடியும் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, டிவி பார்க்கறதுக்கு உட்காருங்க. ஸோ ஜிமின் இப்போ தான் வந்து எந்திரிச்சு அந்த கிச்சன் போய் பார்க்குறாரு. அந்த தண்ணி காலி ஆயிடுச்சு. அவருக்கு இப்போ தான் ஒரே சிரிப்பாக இருக்குது. இன்னைக்கு நீ செத்தடி அப்படிங்கிற மாதிரி உங்களோட பெட்ரூமில் போயிட்டு நான் உன்னோட பெட்ரூமில் கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஏன் உன்னோட பெட்ரூம்ல இல்லையா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை அந்த பிளக் வந்துட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. போட்டுக்கிறேனே, இது ஏன் வீடு, நான் எங்கே வேணா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ, ஐயோ கடவுளே, முதல்ல எனக்கு இந்த அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு அப்படியே கட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்து உங்களோட பெட்ரூம்குள்ளே போயிட்டு
சார்ஜ் போட்டு அப்படியே தனியாவிட்டா உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டிவி சேனல் மாற்றிட்டே இருக்கிறீங்க. ஒரு மாதிரி சவுண்ட் இரிட்டேட் ஆகுது ஜிமினுக்கு. இருந்தாலும் எவ்வளோ நேரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அமைதியாக உட்காந்துருக்காரு. ஒரு 10 நிமிஷம் கூட இருந்திருக்காது, டிவி சவுண்ட் வந்து அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே செம ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. ஓடி போய்ட்டு உங்களோட பெட்ரூம்குள்ளே ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு, வடிவா சிக்கனியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் பாட்டுக்கும் உங்களோட ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வெளில வரீங்க. வந்துட்டு இன்னும் நீ வந்துட்டு போகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்ல போகல, இங்க வா, இங்க வந்து உட்காரு, கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ நீங்களும் போயிட்டு இங்க உங்கள்கிட்ட என்ன நீ முதல்ல என்கிட்ட என்னடா பேசணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கேட்குறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு இல்லை, இங்கே நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது, நீ அட்வான்ஸ் கொடுக்க வரைக்கும் நிறைய ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இப்போ தான் எழுதிட்டு இருக்காரு. உங்களுக்கு திரும்ப வயிறு கலக்குது, உங்களால் அந்த இடத்துல உட்காரவே முடியல. ஆனால் வந்துட்டு ஜிம்மி வந்துட்டு விட மாட்டேங்கிறாரு, கையை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறாரு. நீங்க வந்துட்டு விடு 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 விடு, எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? முதல்ல இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஓகேவா அப்படின்ட்டு வேணும்னே பிடிச்சி இழுத்து வைக்கிறாரு. உங்களால முடியல. ஸோ நீங்க ஒரு கட்டத்துல வந்துட்டு ஜிம்மை தள்ளி விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டீங்க ரெஸ்ட் ரூமுக்கு. அவருக்கு செம்மையா சிரிப்பா இருக்கு. அப்படியே செம்மையா சிரிச்சுட்டே உட்காந்துருக்காரு. இதே மாதிரி ஒரு ரவுண்டெல்லாம் கிடையாது, 10 ரவுண்டுக்கு மேலே ஓடி இருப்பீங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே. உங்களால் முடியல. ஒரு 10வது தடவை உள்ளே போயிட்டு வரும்போது ஜிம்மின் டோரை பார்க்குறாரு. ஆனால் டோர் தான் திறக்குது, உங்களை காணோம். நீங்கள் அப்படி கீழே தவிர்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஐயோ அப்படின்ட்டு ஜிம்மி பார்த்துட்டு செம்மையாக சிரிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஏன்டா இப்படி சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லையே, எனக்கு ரொம்ப சிரிக்குன்னு தோணுச்சு. ஆமாம், நீ ஏன் ரெஸ்ட் ரூம்குள்ளே தவிர்த்துட்டு வந்துட்டு இருக்கிற, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வலிக்குது விழுந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. வலிக்கு விழலை. அதை நான் இவங்ககிட்ட எப்படி சொல்லுவேன். ஒன்றும் இல்லைடா, முதல்ல நீ ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு கத்துறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு இங்கே பாரு, நீ அட்வான்ஸ் பே பண்ண வரைக்கும் இது என்னோட வீடு, உன் ரூம் யார் ரூம்லாம் கிடையாது, இது வீடு ஃபுல்லாக என்னோடது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு கோவம் வருது. ஐயோ அப்போ நான் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது வந்துட்டு, அதாவது அங்கே அவர் இருக்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. உங்களால் ஃப்ரீயாக ரெஸ்ட் ரூம் கூட போக முடியல, ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. அதனால் வந்துட்டு இப்போ நீ போல நான் ரூமுக்கு போயிடுவேன் அப்படின்னு கத்துறீங்க. வேணா சாமி வேணாம், நீ ஏன் ரூம் நான் அடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவரே எஞ்சி போயிடுறாரு. அவ்வளோ சிரிப்பு இருக்கு. நீங்கள் இதே மாதிரி நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் ரூம் போயிட்டே இருந்திருப்பீங்க போல். காலையில் வந்துட்டு ஒரு கதவு, அந்த டோர் வந்துட்டு நாக் பண்ணுறாரு. நீங்கள் எந்திரிச்சே வரவே இல்லை. ஸோ என்னாச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லா தட்டுற மாதிரி தட்டுறாரு. டோர் ஓப்பன் ஆகுது, நீங்கள் லாக் பண்ணலை. ஸோ திறந்து பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அந்த பாத்ரூம் இருக்குல்ல, ஸோ அதோட வாசப்படியிலேயே அப்படியே கிடக்குறீங்க. அப்படியே தூங்கிட்டீங்கன்னு நினச்சிட்டு எந்திரி பசிக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. ஏன் கத்துறாரு. நீங்கள் காதலிக்கு போட்டுக்காத மாதிரி கிடக்குறீங்களா, என்னாச்சும் எந்திரிக்கவே மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கிட்ட வராரு. ஸோ கிட்ட வந்து இப்படி தட்டுறாரு. அப்படியே நீங்கள் அன்கான்சியஸாக கிடக்குறீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 தடவைக்கு மேலே ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருந்திருப்பீங்க. ரொம்ப டயர்ட் ஆகிட்டு மயக்கம் ஆயிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜிமிக்கே பயமாயிடுது. ஐயோ என்னாச்சு எனக்கு அப்படிங்கிற தண்ணியெல்லாம் எட்டு வந்து தெளிக்கிறாரு. ஸோ தண்ணியெல்லாம் எட்டு வந்து தெளிச்சதுக்கு அப்புறமா லைட்டாக கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சிட்டு என்னடா பண்ண நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவருக்கு சிரிப்பும் வருது. ஆனால் சொன்னால் திட்டுவீங்கன்ட்டு ஒரு மாதிரி இருக்கு. இல்லை நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்ட்டு சிரிப்பு அடக்கிட்டு சொல்கிறாரு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் எதுவுமே பண்ணலடி அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அந்த தண்ணி நீ தானே வச்ச அப்படின்னு கேட்கவும், தண்ணி தண்ணி எந்த தண்ணி அப்படின்னு கேட்குறாரு. ஸோ உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படி போய் பெட்டில் படுத்துக்கிறீங்க. ஜிமின் அப்படியே செஞ்சுட்டே அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. நீங்கள் அப்படியே படுத்துட்டு நீ உருப்படவே மாட்டேடா, இருடி உனக்கு இருக்குமா நீங்களும் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ விடிஞ்சிருக்கும், ஆனாலும் உங்களுக்கு அது வந்து நைட்டுங்க நினச்சிட்டு நீங்கள் காலையில் பேசிக்கிற அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமினே வந்துட்டு போயிட்டு எதோ சமைக்கிறங்கிற பேரில் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு ரொம்ப கருகிற மாதிரி ஸ்மெல்லு வருது. என்னடா கருக்கிற மாதிரி ஸ்மெல் வருதுன்ட்டு நீங்கள் அப்படியே பெட்ரூம் வந்துட்டு கிச்சன் போய் பார்க்குறீங்க. ஜிமின் தான் கிச்சனில் ஐயோ கத்திட்டு இருக்காரு. என்னாச்சுன்ட்டு போய் பார்க்குறீங்க. ஸோ ஏதோ ஒரு இது குக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு போல. ஃபுல்லாக வந்துட்டு கருகிடுச்சு. அந்த பேனில் வந்துட்டு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் உடனே டக்குன்னு போய்ட்டு அந்த இதெல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு உன் யார் இதெல்லாம் பண்ண சொன்னான்னு கேட்குறீங்க. எனக்கு பசிக்குது, நீ படுத்துட்டு இருக்கிற, எனக்கு யார் பண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு எழுப்பி தொலைய வேண்டிய தானே, ஏன்டா அப்படி பண்ணுற, டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லவும், இல்லை நீ தான் ஒரு மாதிரி டயர்டாக படுத்துருந்தியா, அதை விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே வயிற்று பிடிச்சிட்டே அவருக்கு ஏதோ ஒன்று சரி குக் பண்ணி கொடுக்கலாம், பாவம் பசிக்கும் போல் அப்படின்ட்டு குக் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் குக் பண்ணி கொடுக்குறப்போ அவருக்கு அதை சாப்பிட்லாமா வேணாமான்னு யோசனையாக இருக்குது. ஏன்னா நேற்று அவர் பண்ண வேலை அப்படி. அதனால இல்லை இதை ஒருவேளை இவ ஏதாவது கலந்துருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பார்க்குறா, இந்த அதிகான பசிக்குதுன்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக, அதாவது எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு தாட் இல்லாத மாதிரி இன்னசென்ட்டாக கொண்டு போய் கொடுக்குறீங்க. ஸோ ஜிம்மி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுமே ஒரு மாதிரி நக்கலாக ஜிம்மினை பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு எதுக்கு இப்படி சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள்
அதுவா ஒரு 10 நிமிஷத்துல தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னா டைமை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஏலோ சார் இப்போதுக்கு நீ டைம் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிற, என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ஒரு 2 days கழிச்சு ஆஃபீஸ்லாம் இருக்கு, அதாவது நீங்கள் இங்கேருந்து போயிட்டு ஒரு 1 week முன்னாடியே எப்பவுமே எங்கே போனாலுமே ஒரு 1 week முன்னாடி போயிட்டு கரெக்டாக நல்லா செட்டில் ஆகிக்கிற மாதிரி இருந்துப்பீங்க. அதனால 1 week முன்னாடி போயிருப்பீங்க, உங்களுக்கு அடுத்த வீக் தான் ஆஃபீஸ். ஸோ அதனால வீட்டில் 2 பேருக்கு போர் அடிக்கிறதுக்கு இப்படி சண்டை போட்டே இருப்பீங்க போல. ஸோ எதுக்கு இப்போ நம்பர் கவுண்ட் பண்ற லூஸ் அண்ணி அப்படின்னு கத்துறாரு. அதுவா இன்னொரு 10 நிமிஷத்துல தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்றீங்க. ஏன் ஏன் 10 நிமிஷத்துல தெரியும், என்ன பண்ண அப்படின்னு கேட்கவும், அதுவா நான் சமைச்சு கொடுத்த சாப்பாடு நீ நினைக்கலாம், ஆனா அது விஷம்டா விஷம். நீ எனக்கு நேற்று பேதி மாத்திரை கலந்து கொடுத்தல, அதுக்கு ஒன்று பழி வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா அப்ப நான் செத்துருவனா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா நீ சாக போற, இன்னும் 10 நிமிஷம் தான், இல்ல 8 நிமிஷம் தான் நீ சாக போற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொடூரமா பேசுறீங்க. ஸோ ஜிம்மிக்கு சமயம் பயமாகுது. ஏய் நான் ஜஸ்ட் பேதி மாத்திரை தானே கலந்தேன், நீ வேணா அப்படி பேதி மாத்திரை கலந்துருக்கலாம்ல, அதுக்கு எதுக்கு நீ விஷத்தையெல்லாம் கலந்த, உனக்கு எது விஷம் அப்படின்னு. விஷம் தனியாலாம் வாங்க தேவையில்லை, அதாவது இருக்கிற திங்ஸையே கொஞ்சம் அப்படி இப்படி போட்டோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக அளவுக்கு கம்மி அந்த மாதிரி மாத்திரைலாம் நுணுக்கி போடுறேன்னு வையேன், அது விஷம் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி பேசுகிற, விஷத்தை கலந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் கலந்துட்டேன், என்னால் உன் கூட வந்துட்டு இனிமேல் இப்படி குப்பை கொட்ட முடியாது, டெய்லி சண்டை, ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க விடுறியா என்ன, இது ரோஸ் நான் உனக்கு இதில் அட்வான்ஸ் வேறு கொடுக்கணுமா, எதுவுமே தேவையில்லை, உன்னை கொண்டு நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன், அதுக்கப்புறம் நான் எனக்கு ஜெயிலில் சோறு போட்டுருவாங்கடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் ஃபுல் ப்ரிப்பேர்டாக இதெல்லாம் சொல்லவும் ஜிம்மிக்கு பயமாயிடுச்சு. அப்படி நிஜமாவே விஷத்தை கலந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் என்ன கதையாக சொல்கிறேன், அவ்வளோதான்ப்பா அவ்வளோதான், இன்னும் ஒரு 4 நிமிஷம் நீ சாக போகிற, அதுக்கப்புறம் என்னை வந்துட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, பரவாயில்ல பரவாயில்ல, போலீஸாலும் பிடிச்சிட்டு போகிறாங்க, ஆனால் உன் கூட இருக்கிறதுக்கு ஜெயிலில் இருக்கிறது எவ்வளோ மேல் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கோவமாக கத்திட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மிக்கு வந்துட்டு பயமாகுது. அப்படியே நீங்கள் 4 நிமிஷம் அப்படிங்கிறது 3 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே 10 செகண்ட் 20 செகண்ட் இந்த மாதிரி செகண்ட் அப்படியே கம்மி பண்ணிகிட்டே வர ஜிம்மிக்கு அப்படியே தலையில கேர் ஆகுது, அப்படியே மயக்கமெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ ஜிம்மி வந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை காப்பாற்ற அப்படின்ட்டு ஓடுறாரு. ஸோ ஓடுறப்போ நீங்கள் அந்த கேட் அந்த டோர் இருக்கும், ஸோ டோரை கூட லாக் பண்ணிவிட்டு அந்த கீ எடுத்து கையில் வச்சுக்கிறீங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அடி பாவி நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம் நான் ஜெயிலில் தானே இருப்பேன், அப்படி நல்லா இருப்பேன், ஸோ நீ செத்துப்போ, நான் நல்லா இல்லாட்டி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மிக்கு மாதிரி தலையெல்லாம் கேர் ஆகிட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இப்படி பொத்துல விழுந்துடுறாரு, மயங்கி விழுந்துடுறாரு. நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு செகண்ட் இருக்குதுல்ல, ஸோ அவ்வளோதான் நீ இப்போ முடிஞ்சிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதுமே அங்கேயே ஜிம்மி மயங்கி விழுந்துடுறாரு. ஸோ உங்களுக்கு செம்மையாக சிரிப்பு வருது, அப்படியே பார்த்துட்டு ஜிம்மினை பார்த்து சிரிச்சின்னு சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இன்னும் அப்படியே தான் கிடக்குறாரு. அது எவ்வளோ நடிக்கிறான் பாரு, நான் எதுவுமே கலக்கல, நல்லா தான் இருந்துச்சு அந்த சாப்பாடு, நான் சாப்பிட்டதுக்கு அதாவது நான் சாப்பிட்டு பார்த்து தான் அதை கொடுத்தேன், அது கூட இவனுக்கு தெரியல, சும்மா ஒரு பொய் சொன்னதும் பாரு எப்படி நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் வந்து சமயம் பயந்துட்டாரு, அந்த பயத்திலே வந்துட்டு நம்ம செத்துட்டோம்னு நினச்சி மயங்கி விழுந்திருப்பாரு. நீங்களும் வந்துட்டு எவ்வளோ நேரம் அப்படி மயங்கி கிடப்பேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே ஒரு ஸ்டோரை போட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஒரு அரை மணி நேரம் ஆகுது, அரை மணி நேரம் கழிச்சு அப்படியே ஜிம்மின் வந்துட்டு கண்ணை திறந்து பார்க்குறாரு. ஆனால் அவர் தான் செத்துருப்பாரு, அதாவது அவரோட பாயிண்ட் ஆஃப்ல அவர் செத்துட்டாரு, அவ்வளோதான் முடிஞ்சு, நீங்கள் விஷத்தை வச்சு கொண்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்ணை முடிச்சு பார்க்குறப்ப நீங்கள் தான் முன்னாடி ஸ்டூல் போட்டு உட்காந்துருக்கிறீங்க. அடி பாவி நீ என்னை அநியாயமாக கொண்டுட்டு இப்படி உட்காந்துருக்கிறியா, நான் தெரியுறேனா, ஐயோ நான் இப்படி கொண்டுட்டாலே நான் வேற இவ கண்ணுக்கு இப்போ தெரிய மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி தன்னை மேலே பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு செமையாக சிரிப்பு வருது. அவரும் வந்துட்டு சிரிக்காத ஐயோ நான் பேசக்கூட இவளுக்கு கேட்காதே அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. ஆனால் லாஸ்ட்டில் வந்துட்டு சே இவளை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இவளை லவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்களும் அதை மட்டும் கேட்டுருக்கு, இது லவ்வா, என்ன லவ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. பேசா அப்போ உனக்கு பேய் பேசுறதெல்லாம் கேட்குதா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் இல்லை, இப்போ நீ என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு நான் எதுவும் சொல்ல கிடையாது, நீ தான் எனக்கு கொண்டுட்டியே, இதுக்கு மேலே எப்படி நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதே மாதிரி அவர் வந்துட்டு அவர் ஆவின்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் உங்களுக்கு செமையாக சிரிப்பு வருது, பயங்கரமாக சிரிச்சிட்டே இருக்கிறீங்க. ஜிம்மிக்கு கடுப்பாகுறீங்க. பாரு நான் வந்துட்டு ஒரு ஆவிடி, இதுக்கு மேலே வந்துட்டு உன்னால் என்னை கொல்ல முடியாது, ஆனால் என்னால் உன்னை பயமுறுத்த முடியும், கொல்ல முடியும், உன்னை டார்ச்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே கன்னத்தில் பழையன்னு ஒரு அறை கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜிம்மினுக்கு கொஞ்சம் தெரியுது, என்ன வலிக்குது, செத்தா இதெல்லாம் வலிக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. ஸோ அவரே கிள்ளி பார்த்துக்கிறாரு. ஒரு வேளை அப்போ நான் சாகலியா அப்படின்னு கேட்கவும், ஏண்டா இவ்வளோ நாடகம் தான் நீ பண்ணுவேன், அதாவது கொஞ்சம் நஞ்சம் ட்ராமா பண்ணி பார்த்துருக்குறேன், ஆனால் இவ்வளோ ட்ராமாவை நான் பார்த்ததே இல்லைப்பா, அதே பிடிக்கிறப்போ அந்த ஃபுட்டை வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தனே, நீ அதை பார்த்து தானே, அதே ஃபுட்டு தான் நான் உனக்கு கொடுத்தேன், சாப்பிட்டு முடிச்சதும் சும்மா ஒரு பேச்சுக்கு நீ செத்து போயிடுவேன்னு சொன்னேன், நான் எதுவுமே கலக்க கிடையாது தெரியுமா, ஆனால் நீ அதுக்குள்ளே செத்துட்டேன் ஆவி அப்படின்னு பின்ற செமையாக நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ நான் சாகலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ சாகலை, ஆனால் லாஸ்ட்டாக ஏதோ சொன்னியே அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லையே நானும் சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஓடிடுறாரு. ஸோ ஜிம் ஓடி போயிட்டு கிச்சனுக்குள்ளே மறுபடியும் ஓடி போயிடுறாரு. மறுபடியும் நீ கிச்சனுக்குள்ளே போறியா, இரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா
செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. நீங்களும் பின்னாடி ஜிம்மினை துரத்திட்டு கிச்சனுக்குள்ளே போகும். ஜிமின் வந்துட்டு ஓடுறாரு. ஸோ லாஸ்ட்டாக என்னமோ சொன்னேன், அதை சொல்லுங்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு போய் தொல்லடி உன்னை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு எரிச்சலாக வருது. ஐயோ நீ என்னை பிடிச்ச சனியை தத்துறோம் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. ஸோ நீங்களும் அது நான் தான் சொல்லணும், நீ தான் எனக்கு பிடிச்ச சனியை தத்துறோங்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேர் சண்டை போட்டுருக்கிறப்போ, அதாவது வாய்ப்பேச்சு வந்துட்டு கை கலப்பாயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் தூக்கி தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஜிம்முன்னு ஒரு நாள் தூக்கி எறியாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி எரிஞ்சிட்டு இருக்கிறப்போ, அந்த சாஸு அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு உங்கள் 2 பேரோட மூஞ்சிலும் மாற்றி மாற்றி படுது. ஸோ மிளகா பொடியெல்லாம் உங்கள் கண்ணில் வந்து படுது. கரும்பு பிடிச்ச நாய் அது மிளகா பொடிடா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்ல, ஆ அப்படியா அப்போ தெரியாமல் கம்மியாக போட்டு அப்படின்ட்டு எச்ச மிளகா பொடி அதே உங்கள் கண்ணுக்கிட்டே போடுறாரு. உங்களுக்கு அப்படியே எரியுது பேசலாம். நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா பச்சை மிளகா இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஜிம்மோட மூஞ்சிலே தேய்க்கிறீங்க. ஸோ அவருக்கு எரிச்சல் தாங்கவே முடியல. பயங்கரமாக கத்திட்டு தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிக்கிறாரு மூஞ்சில். ஆனாலும் வந்துட்டு அது எரிச்சல் தாங்கவே இல்லைல்ல. அவருடைய பண்ணுறதை பார்த்து நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கவும் ஜிம் என்ன பண்ணுறாருன்னா தண்ணி எடுத்து அப்படி பொத்துன்னு உங்கள் மேலே ஊற்றிடுறாரு. ஸோ உங்கள் மேலே ஊற்றவும் ஆல்ரெடி உங்கள் மேலே மிளகா தூள் அது இது இருக்கா, ஸோ அது பாடி ஃபுல்லாக பட்டு பாடி ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ செம்மையாக டென்ஷன் ஆகுது. உங்களால் எரிச்சல் தாங்கவே முடியல. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் எரிச்சலில் கத்திட்டு இருக்கிறீங்க. அப்படி கத்திட்டே வந்துட்டு சரி ஓகே ஐஸ் கியூப் இருக்கும்ல, ஐஸ் கியூப் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரிட்ஜ் திறக்கிறீங்க. ஸோ ஃப்ரிட்ஜ் திறந்து 2 பேர் கண்ண மூடிட்டே தான் ஐஸ் கியூப் எடுக்கிறங்கிற பேரில் அங்கே மாவு டப்பாலாம் இருக்கும். ஸோ மாவு பாக்கெட்லாம் இருக்கும், நிறைய ஃப்ளாரெலாம் இருக்கும், அரைச்சி வச்ச மாவெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுக்க தெரியாமல் கரெக்டாக எடுக்காமல் எடுத்து அப்படியே மேலே அப்படி எப்படி சொல்கிறது, ஐஸ் கியூபுக்கு பதிலாக அதை எடுத்துடுறீங்க. ஸோ எடுத்துட்டு இது ஐஸ் கியூப் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ அதை வச்சுட்டு ஐஸ் கியூப் எடு அப்படின்னு சொல்லவும் அதை வைக்கிறதுக்கு பதிலாக பொத்துன்னு கீழே போட்டுடுறாங்க. ஸோ அது கீழே போட்டது அந்த மாவெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கீழே காலெலாம் கொட்டிடுது. ஸோ கடவுளே மாவை கொட்டிட்டியா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. ஸோ ஜிமின் தெரியாம தாண்டி கொட்டினேன்னு சொல்கிறாரு. தெரியாமல் கொட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் முடிய பிடிச்சி அந்த மாவு இருக்குல்ல, சொல்லி கீழே கட்டி வச்சு அந்த மாவுலேயும் மூஞ்சி போட்டு நல்லா முக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு மூச்சு விட முடியல. ஐயோ கொல்றா அப்படின்னு கத்துறாரு. ஸோ அப்படி கத்தவும் சரி ஓகே அப்படின்னு விட்டுறீங்க. ஸோ நீங்கள் விட்டு ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா உங்களை அந்த மாவுலேயே போட்டு நல்லா போட்டு முக்கிட்டு இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இப்படியே 2 பேர் பயங்கரமாக 1 மணி நேரத்துக்கு மேலே சண்டை போட்டுக்கிறீங்க. மூஞ்செல்லாம் மாவு, அதுக்கப்புறமா ஃபுல்லாக மிளகா, கை ஃபுல்லாக மிளகா எரிச்சல் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ உங்களோட வீட்டில் டோர் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. இந்த காலத்துலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு யார் வேறு போகிறா, ஆனாலும் யார் பெல் அடிச்சது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அதே காலத்தில் போயிட்டு பார்க்குறீங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அங்கே நிற்கிறது வந்துட்டு உங்களோட 2 பேர்த்தோட பேரண்ட்ஸாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு உங்கள் 2 பேர்த்து பார்த்துட்டு செம்ம ஷாக்காக இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. ஐயோ இவங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் அந்த காலத்தில் நிற்கிறீங்க. அவங்க சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க ஒழுங்காக பத்திரமா இருக்கணும், சண்டை போடக்கூடாதுன்னு. ஆனால் இங்கே சண்டை வந்துட்டு அதாவது உச்சக்கட்டத்தில் இருக்குது. வீட்டை அப்படியே எட்டி பார்க்குறாங்க. கிச்சன் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கிடக்குது. அதுவும் இல்லாமல் எல்லா திங்ஸும் அந்த ஃப்ரூட்ஸ் அதுன்னு எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் கிடக்குது. அந்த கரண்டி எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் ஹால் வரைக்கும் வந்து கிடக்குதா. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு செம்மையாக முறைச்சிட்டு நிற்கிறாங்க உங்களோட பேரண்ட்ஸும். நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறீங்க. ஸோ அவ்வளோதானே, ஸ்டோரி இதோட முடிச்சுக்கலாம். பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லுங்கள், இன்னொரு பார்ட் போடலாம். இல்லை அப்படின்னா வேணாம், ஓகே இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே சராங்கே, பாய் டாடா.